ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणம் யுத்தகாண்டம் சர்க்கம் 53 வஜ்ரதம்ஷ்டிரன் போருக்கு வருதல். அரக்கர்களின் தலைவனான ராவணன் தூம்ராக்ஷன் மாண்டதை கேள்விப்பட்டதும் வெகு கோபம் கொண்டு சர்ப்பம் போல் சீறி உஷ்ணமாக பெருமூச்சு விட்டு கோபத்தால் கலங்கினவனாய் மகாபலம் பொருந்தின சூரனாகிய வஜ்ரதம்ஷ்டிரனை நோக்கி பின்வருமாறு கட்டளையிடலானான். வீரனே, நீ ஏகுவாய். அரக்கர்களால் சூழப்பட்டவனாய் அங்கு சென்று தசரத குமாரனான அந்த ராமனையும் சுக்ரீவனையும் வானரர்கள் எல்லோரையும் வதை செய்வாய் என்றான். மகா மாயாவியாகிய அந்த அரக்கனும் அப்படியே என்று சொல்லி சேனைகளுடனும் பல சேனை தலைவர்களுடனும் சூழப்பட்டவனாய் வெகு சடுதியில் வெளிப்பட்டான். யானைகளாலும் புறவிகளாலும் கோவேறு கழுதைகளாலும் ஒட்டகங்களாலும் பெரும் கொடிகளாலும் சிறு கொடிகளும் அழகாக விளங்குகின்ற பல ரதங்களாலும் அழகான கைவளையல்களையும் கிரீடத்தையும் அணிந்து தனது உடம்பில் கவசம் தரித்து கையில் வில்லேந்தி விரைவாக புறப்பட்டான். பெரும் கொடிகளால் அலங்கரிக்கப்பெற்றதும் பொன்மயமான விளங்குகிறதுமான தன் ரதத்தை வலம் செய்து அச்சேனை தலைவன் ஏறினான். அரக்கர்களில் சிறந்த காலாக்களான போர் வீரர்கள் தடிகள், தோமரங்கள், பலவகை சூலங்கள், உலக்கைகள், பேரீட்டிகள், பாசக்கயிறுகள், சக்திகள், பட்டசங்கள், கத்திகள், சக்கரங்கள், கதைகள், கூரான கோடாலிகள் என்ற இவை போன்ற ஆயுதங்களை கையில் கொண்டு எல்லோரும் அழகான வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டும் வெகு களிப்புடனும் அவனை தொடர்ந்து புறப்பட்டார்கள். மதத்தை பெருக்கிக் கொண்டு சஞ்சரிக்கும் மலைகள் போல விளங்கிய மத யானைகள் போரில் தேர்ச்சி அடைந்து அங்குசங்களையும் தோமரங்களையும் கையில் கொண்ட வீரர்களால் ஏறப்பெற்று சென்றன. இன்றியும் நல் இலக்கணங்கள் அமைந்த பலமுள்ள வேறு யானைகளும் சூரர்களால் ஏறிச் செல்லப்பட்டன. அவ்வாறு புறப்பட்ட அந்த பெரிய ராட்சச சேனையானது மழைக்காலத்தில் மின்னிக்கொண்டு கர்ஜிக்கும் மேகம் கூட்டம் போல் விளங்கிற்று. அச்சேனை எவ்விடத்தில் அங்கதன் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தானோ அந்த தென் திசை வாயில் வழியாக வெளிக்கிளம்பி செல்லலாயிற்று. அப்பொழுது அவர்களுக்கு பல தீ நிமித்தங்கள் தோன்றின. அப்போது மேகமற்ற ஆகாயத்திலிருந்து கொடிய கொல்லிக்கட்டைகள் விழலாயின. நெருப்பு ஜுவாலைகளை வெளிக்கக்கிக் கொண்டு நரிகள் பயங்கரமாக ஊளையிட்டன. அப்போது அரக்கர்களுக்கு நாசம் வந்ததென்பது புலப்படும்படியாக கொடிய விலங்குகள் சப்தமிட்டன. யுத்தத்திற்கு சென்ற போர் வீரர்கள் பயத்தால் மோகித்து காலிடறி பூமியில் விழுந்தார்கள். மகாபலம் பொருந்தின பராக்கிரமசாலியான அந்த வஜ்ரதம்ஷ்டிரனும் இந்த அபசகுணங்களை பார்த்தும் அஞ்சாதவனாக போர் புரிவதில் உற்சாகம் கொண்டு வெகு தைரியமாக யுத்தத்திற்கு சித்தமாக புறப்பட்டான். வெற்றியுடன் விளங்கிய வானர வீரர்கள் அவ்வாறு அந்த அரக்கர்கள் வந்ததைக் கண்டு 10 திசைகளும் நிரம்பும்படியாக பேரொளி செய்தார்கள். அப்பொழுது கொடியவர்களாய் பயங்கரமான உருவம் கொண்டு ஒருவரை ஒருவர் வதை செய்ய கருதிய வானரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் பெரும் போர் உண்டாயிற்று. மிகுந்த உற்சாகத்துடன் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து சில உறுப்புகள் அற்றவராக சிலர் உடல் முழுவதும் ரத்தம் பொசிய பூமியில் விழலானார்கள். சில சூரர்கள் உழலை தடிகளை கையில் கொண்டு ஒருவரை ஒருவர் எதிர்த்தும் பலவகை அஸ்திரங்களை ஒருவர் மேல் ஒருவர் பிரயோகித்தும் போரில் பின்வாங்காமல் யுத்தம் செய்யலானார்கள். மரங்கள், மலைகள், அஸ்திரங்கள் என்ற இவைகள் கீழ் விழுவதலான பெரும் சப்தமானது கேட்பவர்களின் மனம் இருபிளவாகும்படி மிகவும் பயங்கரமாக அங்கு தோன்றிற்று. தேர் சக்கரங்களின் சப்தமும் விற்களின் துணியும் சங்கங்கள், பேரிகைகள், மிருதங்கங்கள் என்ற இவற்றின் நெருங்கிய ஒளியும் அங்கு கேட்கலாயின. சிலர் தமக்கு தெரிந்த அஸ்திரங்களையெல்லாம் பிரயோகித்துவிட்டு பிறகு மற்போர் செய்யலானார்கள். போர் செருக்கையுடைய வானரர்கள் சில அரக்கர்களை கைகளால் அரைந்தும் கால்களால் உதைத்தும் முஷ்டிகளால் குத்தியும் மரங்களால் மோதியும் முழந்தாள்களால் முட்டியும் உடல் பிளக்குமாறு இறக்குமாறு செய்தார்கள்.
சில அரக்கர்களை கற்களால் பொடியாக்கினார்கள். வஜ்ரதம்ஷ்டனும் பிரளய காலத்தில் யமன் கைகளில் பாசாயுதமேந்தி உலாவுவது போல் தனது அம்புகளால் வானரர்களை மிகவும் அச்சமுறுத்திக் கொண்டு போர்க்களத்தில் சஞ்சரிக்கலானான். பலவான்களும் அஸ்திரங்களை உணர்ந்தவர்களும் பலவகை படைக்கலங்களை உடையவர்களுமான அரக்கர்கள் கோபம் பொங்கப் பெற்று வானர சைன்யங்களை அப்போர்க்களத்தில் ஹிம்சிக்கலானார்கள். போரில் அவ்விதமாக அரக்கர்கள் எல்லோரும் வானரர்களை வதைப்பதை பார்த்து வாலியின் குமாரனும் இந்திரனுக்கு ஒப்பான பராக்கிரமம் உடையவனுமான அங்கதன் தமக்கு இயல்பாக இருக்கும் கோபத்தினும் இருமடங்கு கோபம் கொண்டவனாக பிரளய கால தீ போல் விளங்கிக் கொண்டு விருட்சங்களை பெயர்த்து எடுத்து கோபத்தால் கண்கள் சிவக்க சிங்கமானது அற்ப மிருகங்களை எளிதில் அழிப்பது போல் அரக்கர் கூட்டங்களை எல்லாவற்றையும் மிக கடுமையாக ஹிம்சிக்கலானான். அங்கதனுக்கு எதிரில் வந்து போர் புரிந்த அரக்கர்கள் எவ்வளவு பயங்கரமான பராக்கிரமம் உள்ளவர்களாக இருந்த போதிலும் வேரில் வெட்டப்பட்ட விருட்சங்கள் விழுவது போல் தனது தலைகள் அறுபட்டு பூமியில் விழுந்தார்கள். தேர்களாலும் புறவிகளாலும் பல நிறமான துவஜங்களாலும் இரு திறத்தாரது உடல்களாலும் இரத்தத்தாலும் முற்றிலும் மூடப்பட்ட போர்க்களமானது அப்போது வெகு பயங்கரமாக காணப்பட்டது. ஆரங்கள், கைவளையல்கள், வஸ்திரங்கள், ஆயுதங்கள் முதலியவைகளால் அலங்கரிக்கப்பட்ட அப்போர்க்களமானது சரத்காலத்து ராத்திரி போல் விளங்கிற்று. அங்கு அந்த பெரிய ராட்சச சேனையானது காற்றால் சிதறுண்ட காலமேகம் போல அங்கதனுடைய வேகத்தால் அப்போது நடுங்கலாயிற்று. வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 54. வஜ்ரதம்ஷ்டன் வதை. தனது சைன்யம் மடிந்ததையும் அங்கதன் வெற்றி கொண்டதையும் கண்டு மகாபலம் பொருந்தின வஜ்ரதம்ஷ்டன் என்ற அரக்கன் பெரும் சினம் கொண்டவனாகி இந்திர பகவானுடைய இடிப்போல் சப்தம் செய்யும் தனது பயங்கரமான வில்லை நாணேற்றி டங்காரம் செய்து வானர சேனையின் மீது சரமாரி பொழிந்தான். சூரர்களால் சிறந்தவர்களான அந்த ராட்சசர்களும் ரதங்களில் ஏறி பலவிதமான படைக்கலங்களை ஏந்தி முனைமுகத்தில் நின்று அப்போது போர் புரியலானார்கள். வானர வீரர்களில் சூரர்கள் எல்லோரும் அப்போது நாற்புறத்திலும் ஒன்று சேர்ந்து கைகளில் மலைகளை ஏந்தி கொண்டு போர் புரியலானார்கள். அந்த போரில் அரக்கர்கள் ஆயிரக்கணக்கான படைக்கலங்களை அப்போது அந்த வானர வீரர்களின் மேல் மிகவும் எரிந்தார்கள். மத யானைகளுக்கு ஒப்பாக சிறந்த வீரர்களான வானரர்களும் அரக்கர்களின் மேல் மலைகளையும் மரங்களையும் பெரும் பாறைகளையும் வீசினார்கள். இவ்வாறு பின்வாங்காது பொறுகின்ற சூரர்களான அரக்கர்களுக்கும் வானரர்களுக்கும் போர் மேன்மேலும் வளரலாயிற்று. சிலர் தலை அறுபடவும், சிலர் கைகால்கள் முறியவும், சிலர் தங்கள் தேகங்களில் படைக்கலங்களால் ஊடுருவப்பட்டு இரத்தம் வெள்ளம் ஓடவும், இவ்வாறு வானரர்களும் அரக்கர்களும் தலையில் தரையில் சாய்ந்தார்கள். அவர்களை கழுகுகளும் பருந்துகளும் காகங்களும் நரிகளும் சூழ்ந்து கொண்டன. பயந்தவர்களை பின்னும் பயமுறுத்துமாறு கவந்தங்கள் எழுந்தன. சிலர் தோள், கை, தலைகள் அறுபட்டும், சிலர் உடம்பே அறுபட்டும் கிடந்த வானரர்களும் அரக்கர்களும் தரையில் விழலானார்கள். அப்பால் வஜ்ரதம்ஷ்டன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வானர சேனையை கலக்கியதால் ராட்சச சேனை சிதறிற்று. பயத்தால் நடுக்கமுற்று வானரர்களால் வதைக்கப்படும் அரக்கர்களைக் கண்டு மிக்க பராக்கிரமசாலியான வஜ்ரதம்ஷ்டன் கோபத்தால் கண்கள் சிவக்க வானர சேனை அஞ்சுமாறு கையும் வில்லுமாக புகுந்து கழுகின் சிறகை கட்டின நேராக பாயும் அம்புகளால் அந்த வானர சேனையை பிளக்கலானான். மகாவீரனான வஜ்ரதம்ஷ்டன் பெரும் சினம் கொண்டு ஒரு முறை அம்பை தொடுத்து விடுகையிலேயே 7, 8, 9, 5 வானரர்கள் விழுக்காடு கொள்ளலானான். தங்கள் கழுத்து அருந்து எல்லா வானரர்களும் நடுநடுங்கி பிரமதேனை பிராணிகள் அடைவது போல் அங்கதனை நாடி ஓடலானார்கள். பிறகு வாலிகுமாரனான அங்கதும் அப்போது வானரசேனை முடிந்ததைக் கண்டு வெகு கொடுமையுடன் தன்னை பார்க்கும் வஜ்ரதம்ஷ்டனை தானும் பெரும் சினத்துடன் ஒரு பார்வை பார்த்தான். வஜ்ரதம்ஷ்டனும் அங்கதனும் வெகு கோபம் கொண்டவர்களாகி புலியும் யானையும் போல ஒருவரை ஒருவர் எதிர்த்து போர் புரியலானார்கள். பிறகு மகாபலம் பொருந்தின அவ்வரக்கன் 1000 பானங்களை அங்கதனது மர்மஸ்தானங்களில் விடுத்து மத யானையை தோமரங்களால் புடைப்பது போல் அவனை பிளக்கலானான். மகா பராக்கிரமசாலியான அந்த வாலிகுமாரனும் தனது உடல் முழுவதும் இரத்த வெள்ளம் பெருக ஒரு பெரிய விருட்சத்தை மிக்க வலிமையுடன் அந்த அரக்கன் மீது எறிந்தான். அவ்வாறு விருட்சம் தன்மேல் வருவதைக் கண்டதும் அவ்வரக்கன் பரபரப்பில்லாமலே அதை பானங்களால் பிளந்தான். அந்த விருட்சமும் பல துண்டுகளாக வெட்டுண்டு தரையில் விழுந்தது. அவ்வானர வீரன் வஜ்ரதம்ஷ்டனுடைய வல்லமையை பார்த்து பெரிய மலையொன்றை எடுத்து அவன் மேல் வீசி அட்டகாசம் செய்தான். அம்மலை தன்மேல் வருவதைக் கண்ட மகாவீரனான அரக்கன் சிறிதும் கலங்காமல் கதாயுதமும் கையுமாக தனது ரதத்தை விட்டு குதித்து தரையில் நின்றான்.
அங்கதனால் எரியப்பட்ட அம்மலையும் அப்போது அந்த அரக்கன் தேரை சக்கரம், குடம், குதிரை என்ற இவைகளுடன் நாசம் பண்ணிற்று. அங்கதன் பல விருட்சங்கள் நிரம்பிய மிக பெரியதொரு வேறொரு மலையை பிடுங்கி வஜ்ரதம்ஷ்டனது சிரசின் மேல் எறிந்தான். அது தன்மேல் விழுந்ததும் அந்த வஜ்ரதம்ஷ்டன் இரத்தத்தை கக்கிக் கொண்டு மூர்ச்சையடைந்து ஒரு முகூர்த்த காலம் உணர்ச்சியற்று பெருமூச்சுடன் தனது கதாயுதத்தை பற்றியபடியே நின்றான். அப்போது அங்கதகுமாரன் அவன் அருகில் சென்று அந்த கதாயுதத்தை கவர்ந்து கொண்டான். பிறகு அந்த அரக்கன் மூர்ச்சை தெளிந்து கதாயுதத்துடன் தனக்கு முன்னின்ற அங்கதனை பார்த்து பெரும் சினங்கொண்டு அவன் மார்பில் ஓங்கி ஒரு அறை அறைந்தான். அப்போது அங்கதகுமாரன் அக்கதையை விட்டு அவனோடு முஷ்டி யுத்தம் செய்ய தலைப்பட்டான். அக்காலையில் வானரன், அரக்கன் என்ற இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டார்கள். மிகவும் வல்லமை மாட்டிய அவ்விருவரும் அடித்துக் கொள்வதனால் அவர்களது உடலெங்கும் ரத்தம் பொழிய கொஞ்சம் சிரமம் மேலிடப்பெற்றவர்களாய் அங்காரக புதர்களைப் போல் ஆனார்கள். அதன் பிறகு மிக்க பலசாலியான அங்கதன் மலர்களும் கனிகளும் நிறைந்த பெரிய விருட்சம் ஒன்றை தனது கையின் பற்றி நின்றான். வஜ்ரதம்ஷ்டனும் அவ்வாறே நின்றான். அங்கதன் எருதின் தோளால் செய்யப்பட்ட கேடயத்தையும் வடிவத்தால் பெரியதாய் அழகியதாய் பல சிறிய மணிகள் கட்டப்பெற்று உரையுடன் கூடியதான ஒரு கத்தியையும் எடுத்துக்கொண்டு நின்றான். வஜ்ரதம்ஷ்டனும் அவ்வாயுதங்களை கை கொண்டான். மிக்க ரோஷம் கொண்டிருந்த அவ்வானர வீரனும் அரக்க வீரனும் மண்டலம் முதலிய பல நிலைகளில் நின்று ஒருவரை ஒருவர் வெல்ல விரும்பி தயை என்பதே இல்லாமல் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டார்கள். அவ்விருவரும் இரத்தத்தை பெருக்கும் புண்களால் புஷ்பித்த முருங்க மரங்கள் போல் விளங்கினார்கள். அவ்வாறு போர் புரிந்த அவ்விருவரும் சிறிது களைத்து தங்கள் முழங்கால்களை பூமியில் ஊன்றி நின்றார்கள். ஒரு கணப்பொழுதிற்குள் வாலியின் புதல்வனும் மகாபலசாலியும் வானர்களுக்குள் சிறந்த வீரனுமான அங்கதன் தடியால் தட்டப்பட்ட சர்ப்பம் போல் சீறி எழுந்து தனது கண்களில் நெருப்பு பொறி பறக்க கிளம்பி வெண்மையாகவும் கூறாகவும் இருந்த கத்தியால் வஜ்ரதம்ஷ்டனுடைய பெரிய தலையை வெட்டிவிட்டான். உடனே கோபத்தால் சுழல்கின்ற கண்களையுடைய அழகிய வஜ்ரதம்ஷ்டனது தலையும் அறுபட்டு பூமியில் விழுந்தது. வஜ்ரதம்ஷ்டன் வதைக்கப்பட்டதை கண்டதும் அரக்கர்கள் அச்சத்தால் ஒன்றும் தோன்றாதவர்களாகி தங்களை வானரர்கள் துரத்தி வதைக்க வெகு பரிதாபத்துடன் வெட்கி தலை குனிந்தபடி நடுநடுங்கி ஓடி லங்கையில் புகழானார்கள். அவ்வண்ணம் வாலியின் குமாரனான இந்திரனை போன்ற வல்லமையுள்ள அந்த அங்கதன் வஜ்ரதம்ஷ்டனை வதைத்த பிறகு எல்லா வானரர்களாலும் புகழப்பட்டவனாய் தேவர்களின் நடுவில் தேவேந்திரன் விளங்குவது போல் வானர சேனைகளின் நடுவில் வெகு சந்தோஷத்துடன் விளங்கினான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 55. அகம்பலன் போருக்கு வருதல். வாலிகுமாரனால் வஜ்ரதம்ஷ்டன் வதைக்கப்பட்டதை ராவணன் கேட்டதும் வருத்தமும் கோபமும் ஒருங்கே கொண்டு தனக்கருகில் அஞ்சலி பண்ணிக்கொண்டு நின்ற சேனாதிபதியான பிரகஸ்தனை நோக்கி பின்வருமாறு சொல்லலானான். ஒருவராலும் அணுக முடியாமல் கொடிய பராக்கிரமமுள்ள அரக்கர்கள் ஆயுதங்கள் எல்லாவற்றிலும் மிகச் சேர்ந்த அகம்பனனை முன்னிட்டுக் கொண்டு சடுதியில் போருக்கு புறப்படுக. அகம்பனனோ முனைமுகத்தில் தனது பகைவர் சேனையை அழிப்பதிலும் தனது சேனையை பாதுகாப்பதிலும் வல்லமையுள்ள சேனாதிபதி. எனது க்ஷேமத்தையே எப்போதும் நாடுபவன், எப்போதும் போரில் உற்சாகமுள்ளவன். இவன் காக்குத்சர்களையும் மகாபலம் பொருந்தின சுக்ரீவனையும் வெல்லவான். பகைவரை தவிக்கச் செய்யவல்ல இவன் மற்ற கொடிய வானரர்களையும் வதைத்து விடுவான் என்றான். அவ்வாறே ராவணன் இட்ட கட்டளைப்படி எளிதில் வல்லமையை காட்டவல்ல மகாபலம் பொருந்தின பிரகஸ்தன் அப்போது சேனையை துரிதப்படுத்தினான். சேனாதிபதியின் தூண்டுதலின் பேர் பலவகை படைக்கலங்களை உடையவர்களும் கொடுமையான கண்களை உடையவர்களும் பயங்கரமான தோற்றமுள்ளவர்களுமான அரக்க வீரர்கள் புறப்பட்டார்கள். மேகம் போல் கருத்த பெருவடிவம் கொண்டும் மேகம் போல் கர்ஜித்துக் கொண்டும் இருக்கின்ற அகம்பனன் தங்கத்தால் செய்யப்பட்ட கொண்டலங்களை அணிந்து கொண்டு மிக்க விசாலமான தேரில் மேல் ஏறி பயங்கரமான அரக்கர்கள் புடைசூழ போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டான். பெரும் போரிலும் தேவர்களாலும் சிறிதும் அசைக்க முடியாதவனால் அகம்பனன் என்ற பெயர் பெற்ற அவன் தேவர்களின் நடுவில் சூரியன் விளங்குவது போல் தனது காந்தியால் அரக்கர்களின் நடுவில் விளங்கினான். போர் புரியுமாறு புறப்பட்ட அந்த அரக்கனது தேரில் கட்டியிருந்த குதிரைகள் ஒரு காரணமும் இல்லாமல் எளிமையடைந்து நின்றன. போரில் குதூகலம் கொண்டுள்ள அவ்வீரனுடைய இடக்கண் துடிக்கலாயிற்று. அவன் முகத்தில் ஒளி குன்றலாயிற்று. அவன் பேச்சும் தழுதழுத்தது. அக்காலத்திலும் மேகங்கள் தோன்றி சூரியனை மறைத்து நிற்க புயல் காற்று கடுமையாக வீசலாயிற்று. பட்சிகளும் மிருகங்களும் பயங்கரமாகவும் விகாரமாகவும்
மிக கொடிய குரலால் கத்தின. ஆனால் சிங்கத்தின் பிடரி போன்ற தோள்களை உடையவனும் புலி போன்ற பராக்கிரமம் உடையவனுமான அவ்வீரன் அவ்விதமான உட்பாதங்களை லட்சியம் செய்யாமலேயே போர்க்களத்தை குறித்து சென்றான். மற்ற அரக்கர்களுடன் அவ்வாறு போருக்கு சென்றபோது அந்த அரக்கன் கடலும் கலங்குமாறு பெரும் சப்தம் செய்தான். அச்சத்தால் வானரர்களின் பெரும் சேனை நடுநடுங்கி மரங்களையும் மலைகளையும் பிடுங்கி கை கொண்டு யுத்தத்திற்கு சித்தமாக நின்றது. ராமன் பொருட்டாகவும் ராவணன் பொருட்டாகவும் தமது உயிரையும் விட துணிந்திருந்த வானரர்களுக்கும் அர்க்கர்களுக்கும் பெரும் போர் தொடங்கிற்று. எல்லோரும் வெகுபலம் பொருந்தின சூரர்கள், எல்லோரும் மலை போல பருத்த சரீரம் உள்ளவர்கள். அரக்கர்களும் வானரர்களும் ஒருவரை ஒருவர் அழிக்க விரும்புவர்கள். மிக்க பலசாலிகளான அந்த வீரர்கள் பெரும் போரிலே கோபத்தால் ஒருவரை ஒருவர் கர்ஜித்த சப்தமானது மிகவும் அதிகமாக கேட்கலாயிற்று. வானரர்களும் அரக்கர்களும் போர் செய்த போது அவர்கள் காலடியிலிருந்து கிளம்பிய செந்தூளியானது வெகு பயங்கரமாக 10 திசைகளிலும் மறைத்துக் கொண்டு மிகுதியாக பறக்கலாயிற்று. வெண்பட்டு போல் தோன்றிய தூளியால் மறைக்கப்பட்டு ஒரு பிராணியாவது ஒன்றையொன்று பார்ப்பதற்கே முடியவில்லை. அவ்வண்ணம் தூளி கம்மிக் கொண்ட போது இது கொடி, இது கொடிச்சீலை, இது கவசம், இது குதிரை, இது ஆயுதம், இது தேர் என்று ஒன்றையாவது தெரிந்து கொள்ளவும் முடியாமல் இருந்தது. நெருங்கிய அப்போரில் எதிர்த்து ஓடிக்கொண்டு கொக்கரிப்பவரின் சப்தம் மட்டும் கேட்கலாயிற்றே அன்றி அவரது உருவம் சிறிதேனும் புலப்படவில்லை. அப்போது இருள் மண்டி இருந்ததனால் கோபமடைந்திருந்த வானரர்களையே கொல்லும்படியாகவும் அரக்கர்களையே கொல்லும்படியாகவும் ஆயிற்று. வானரர்களும் அரக்கர்களும் தம் இனத்தார்களையும் பகைவர்களையும் அழிப்பதனால் அப்போர்க்களத்தை இரத்தத்தால் நனைந்ததாகவும் இங்கும் அங்கும் அடி வைப்பதனால் சேறு நிரம்பியதாகவும் செய்தார்கள். பிறகு இரத்த வெள்ளத்தால் பூமி நனையவே தூளி அடங்கிற்று. போர்க்களமும் மாண்ட பிணங்களால் மூடப்பட்டதாக காணப்பட்டது. மரங்கள், ஈட்டிகள், பாறைகள், கத்திகள், கதைகள், ஓலை தடிகள், இரும்புலைக்கைகள் என்ற ஆயுதங்களால் வானரர்களும் அரக்கர்களும் ஒருவரை ஒருவர் பராக்கிரமத்துடன் அடித்துக் கொள்ளலானார்கள். மலைக்கு உருவான உருவம் அமைந்து கொடுஞ்செயல் புரியும் வானரர்கள் ஓலை தடிக்கு ஒப்பான தங்கள் கைகளால் முனைமுகத்தில் அரக்கர்களை அடித்தார்கள். அரக்கர்களும் வெகு கோபம் கொண்டவர்களாய் ராசம், தோமரம் என்ற இவ்வாயுதங்களை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு மிகவும் அச்சத்தை விளைக்கின்ற அப்படைக்கலங்களால் வானரர்களை அடித்தார்கள். அப்போது அரக்கர் சேனை தலைவனான அகம்பனனும் வெகு கோபம் கொண்டவனாய் பயங்கரமான வல்லமை அமைந்த அரக்கர்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்தினான். வானரர்களும் எதிர்த்து நின்ற அரக்கர்களுடைய ஆயுதங்களையெல்லாம் பிடுங்கி பெரும் மரங்களாலும் பெருங்கற்களாலும் அவர்களை பிளக்கலானார்கள். இச்சமயத்தில் வானர வீரர்களான குமுதன், நலன், மைந்தன், விதன் இவர்கள் எல்லோரும் தங்கள் வல்லமையை முற்றிலும் காண்பிக்கலானார்கள். மிக்க வேகமுள்ள அந்த வானர சேனாதிபதிகள் அப்போர்க்களத்தில் மரங்களை கொண்டு விளையாட்டாகவே அரக்கர்களை அழித்தார்கள். வானரர்கள் எல்லோரும் கூட்டமாக திரண்டு அரக்கர்களை பொடிப்பொடியாக்கினார்கள். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 56 அகம்பனனது வதம். அவ்வாறு வானர வீரர்கள் முனைமுகத்தில் வெகு ஆச்சரியமாக போர் புரிந்ததை அகம்பனன் பார்த்து பெரும் சினம் கொண்டான். தனது சத்துருக்கள் செய்த கொடுமையை பார்த்து மூண்ட கோபத்தால் மெய் மறந்தவனாய் அகம்பனன் உத்தமமான தனது வில்லை நாணேற்றி ஒளி செய்து தனது தேர்ப்பாகனை நோக்கி பின்வருமாறு சொல்லலானான். சாரதியே, எவ்விடத்தில் அநேக வானரர்கள் அரக்கர்கள் பலரையும் போரில் கொள்கிறார்களோ அவ்விடத்தில் சடுதியில் இந்த ரதத்தை செலுத்து. அங்கே பயங்கரமான தோற்றம் அமைந்த வெகு பலசாலிகளான வானரர்கள் என் கண் முன்பாகவே மரங்களையும் மலைகளையும் ஆயுதங்களாக கொண்டு நிற்கிறார்கள். நான் போரில் மிக்க பெயர் பெற்ற இவர்களை கொல்ல விரும்புகிறேன். இவர்கள் நமது அரக்க சேனையை முற்றிலும் அழித்து விட்டார்கள் என்றான். அதன் பிறகு வாயுவேகமாக ஓடும் குதிரைகள் பூட்டிய ரதம் அந்த வானர சேனையை அணுகினதும் அதிரதர்களுக்குள் சிறந்தவனான அகம்பனன் பானங்களை பிரயோகித்து வெகு கோபத்துடன் வானரர்களை வதைக்கலானான். வானரர்களால் அவன் முன்பு நிற்கவும் முடியவில்லை என்றால் அவனுடன் அவர்கள் போர் புரிந்ததாக எவ்வண்ணம் சொல்லலாம்? அகம்பனன் விடுத்த பானங்களால் அவர்கள் எல்லோரும் சிதைந்து ஓடலானார்கள். அகம்பனன் கையில் மடிகின்ற தன் இனத்தாரை பார்த்து மிக்க வலிமையுள்ள அனுமான் அங்கு வந்து தோன்றினான். அதிக பலம் பொருந்தின அவ்வானர வீரனை கண்டதும் வானர சேனாதிபதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போரில் ஊக்கம் கொண்டவர்களாய் அவனை சூழ்ந்து நிற்கலானார்கள். ஹனுமான் வந்து சேர்ந்ததைக் கண்டு அவனை அடைந்த மாத்திரத்திலேயே அந்த வானர வீரர்கள் தாங்களும் பலசாலிகளாக ஆனார்கள். மலை போன்ற தோற்றமுள்ள ஹனுமான் வந்து நிற்பதை அகம்பனன் பார்த்து மகேந்திரன் மழையை சொரிவது போல் அம்புகளை பொழிந்தான்.
மகாபலசாலியான ஹனுமானோ தனது உடம்பின் மேல் பாய்ந்த கூரான பானங்களை கொஞ்சமேனும் லட்சியம் பண்ணாமல் அகம்பனனை கொல்லுமாறு ஆலோசித்தான். அவ்வாறு கருதிய ஹனுமான் பூமி நடுநடுங்க அவ்வரக்கனை நோக்கி விரைந்து ஓடினான். கர்ஜித்துக் கொண்டு மிக்க காந்தியால் விளங்குகின்ற ஹனுமானது உருவம் அப்பொழுது கொழுந்து விட்டெறியும் தீப்போல் கண்கொண்டு பார்க்க முடியாததாக உக்கிரமாக புலப்பட்டது. தனது கையில் ஓர் ஆயுதமும் இல்லாததை ஹனுமான் நினைத்து மிக்க கோபம் கொண்டு அருகிலுள்ள மலையொன்றை வெகு வேகமாக பிடுங்கிக் கொண்டான். அப்பெருமலையை ஹனுமான் தனது கைகள் ஒன்றால் சுழற்றி கொண்டு பெரும் சப்தமிட்டுக் கொண்டே வரலானான். அம்மலையை சுற்றி கொண்டே வந்த அந்த வீரன் முற்காலத்தில் வஜ்ராயுதத்தை ஏந்திக் கொண்டு நமுச்சியை இந்திர பகவான் துரத்தியது போல் அரக்க வீரனான அகம்பனனை எதிர்த்து துரத்தலானான். தன்னை நோக்கி எறியும் அம்மலையை அகம்பனன் பார்த்து தூரத்தில் இருந்தபடியே தனது அர்த்தசந்திர பானங்களை பிரயோகித்து பிளந்து எறிந்தான். அப்பர்வத சிகரம் அரக்கனது பானங்களால் அவ்வாறு பிளக்கப்பட்டு விழுந்ததை வெகு ரோஷமும் கர்வமும் தேஜஸ்வியுமான ஹனுமான் பார்த்து வெகு கோபம் கொண்டவனாய் அஸ்வகர்ணம் என்ற ஒரு விருட்சத்தை சடுதியில் பிடுங்கி எடுத்துக்கொண்டு மலை போல் ஓங்கி வளர்ந்து நின்ற பெருங்கிளைகள் அமைந்த அதனை நகைத்துக்கொண்டே வெகு குதூகலத்துடன் அப்போர்க்களத்தில் சுழற்றினான். மிக்க சினமமைந்த ஹனுமான் அப்போது தான் செல்லும் விசையால் மரங்கள் முறியுமாறும் பிளக்குமாறும் விரைந்து சென்றான். மகா புத்திமானாகிய ஹனுமான் யானை பாகர்களுடன் யானைகளையும் தேர்ப்பாகர்களுடன் தேர்களையும் ராட்சச பதாதிகளையும் வதைத்தான். காலன் போல் சீறிக்கொண்டு போரில் தங்கள் உயிரை வதைக்கின்ற ஹனுமானை பார்த்து அரக்கர்கள் நடுநடுங்கி ஓடலானார்கள். வெகு கோபம் கொண்டு அரக்கர்களை நடுநடுங்க செய்து கொண்டும் தன்னை ஓடி வருகின்ற ஹனுமானை அகம்பனன் கண்டு தானும் மிக்க கோபம் கொண்டு கர்ஜித்தான். அன்றியும் அவன் கூரான தேகத்தை பிளக்கத்தக்க 14 பானங்களை மகாவீரனான ஹனுமான் மீது பிரயோகித்தான். அவ்வண்ணம் தனது உடம்பில் பல பானங்கள் பொத்திக் கொண்டிருந்த போது ஹனுமான் மரங்கள் அடர்ந்து வளர்ந்து நிற்கும் தாழ்வரையைப் போல் காணப்பட்டான். அன்றியும் பெரிய உடலும் மிக்க பலமும் வெகு கம்பீரமும் அமைந்த அந்த வானர வீரன் புஷ்பித்த அசோக மரம் போலவும் புகையற்று பிரகாசிக்கும் தீ போலவும் விளங்கினான். பிறகு ஹனுமான் மற்றொரு மரத்தை பிடுங்கி அதை வெகு வேகமாக சுழற்றி அந்த அரக்க வீரனான அகம்பனனது தலையின் மேல் மோதினான். அவ்வாறு வானர வீரனான ஹனுமான் மிக்க கோபத்துடன் அவனை அடிக்கவே அகம்பனன் கீழ் விழுந்து மடிந்தான். வீரனாகிய அகம்பனன் மடிந்து கீழே விழுந்து கிடப்பதை அரக்கர்கள் எல்லோரும் பார்த்து பூகம்பத்தால் விருட்சங்கள் நடுங்குவது போல் அச்சத்தால் நடுநடுங்கினார்கள். உடனே தோல்வியடைந்த அவர்கள் தங்கள் ஆயுதங்களை எறிந்துவிட்டு நடுநடுங்கி வானரர்கள் தங்களை துரத்த லங்கையை நோக்கி ஓடலானார்கள். தோல்வியடைந்த அந்த அரக்கர்கள் தலைமயிர் அவிழ்ந்து புரள, மனம் கலங்க, மானம் குலைய, களைப்பால் உடம்பு முழுவதும் வேர்வை நீர் பெருக பெருமூச்சு விட்டுக்கொண்டே ஓடலானார்கள். மிகவும் அறிவு கலங்கிய அரக்கர்கள் ஒருவர் மேல் ஒருவர் உராய்ந்து கொண்டும் எங்கு வானரர்கள் துரத்துகின்றார்களோ என்று அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டும் பெரும் பயத்துடனும் லங்கைக்குள் நுழைந்தார்கள். அந்த அரக்கர்கள் லங்கைக்குள் புகுந்த பிறகு மகாபலம் பொருந்தின எல்லா வானரர்களும் ஒருங்கு சேர்ந்து ஹனுமானை கொண்டாடினார்கள். சத்வகுணம் பெற்றவனான ஹனுமானும் பெரும் மகிழ்ச்சியடைந்து அவரவர்களுக்கு தக்கவாறு எல்லா வானரர்களுக்கும் உச்சிதமான மறுமொழி கூறி கழித்தான். வெற்றி பெற்ற வானரர்கள் தங்கள் முழு வல்லமையை கொண்டு அட்டகாசம் பண்ணலானார்கள். பின்னும் உயிருடன் இருந்த அரக்கர்களை பிடித்து இழுத்து வதைக்க ஆரம்பித்தார்கள். ஹனுமான் பெருந்திரளான அரக்கர்களை கொன்றதனால் வீரன் என்று பெயர் பெற்று போர்முகத்தில் பகைவரை அழிக்க வல்ல மிக கொடிய பலி என்ற அசுரனை அடக்கியதனால் விஷ்ணு பகவான் கீர்த்தி பெற்றது போல் விளங்கினான். அப்போது தேவர்களும் ராமரும் மிக்க பலசாலியான லக்ஷ்மணரும் சுக்ரீவன் முதலான வானர வீரர்களும் மகாபலம் பொருந்தினிய விபீஷணரும் ஹனுமானை புகழ்ந்தார்கள். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 57. பிரகஸ்தன் போரிடச் செல்லுதல். ராவணன் அகம்பனன் போரில் வதைக்கப்பட்டதை கேள்விப்பட்டு வெகு கோபம் கொண்டு கொஞ்சம் பரிதாபமான முகத்துடன் தன் அருகில் இருந்த மந்திரிமார்களை பார்த்தான். அந்த ராவணன் சிறிது நேரம் தனக்குள்ளே ஆலோசித்து பிறகு மந்திரிகளுடன் கலந்து ஆலோசனை செய்துவிட்டு அன்றை காலையில் தனது சேனை அணிவகுத்து நிற்பதை காணுமாறு லங்கையை சுற்றி வந்தான். கொடிகள் நால்புறத்திலும் பறக்க விளங்கிக் கொண்டிருந்த அந்த மகாநகரம் அரக்க கூட்டங்களால் பாதுகாக்கப்பட்டும் பல சேனை வகுப்பால் சூழப்பட்டும் இருப்பதை கண்டான். அந்நகரம் பகைஞரால் முற்றுகை செய்யப்பட்டிருப்பதை ராட்சசராஜனான அந்த ராவணன் அக்காலத்திற்கு தக்கபடி யுத்தத்தில் சமர்த்தனான பிரகஸ்தனை பார்த்து சொல்லலானான். போரில் வல்லவனே, 4 புறங்களிலும் பகைவர்களால் சூழப்பட்டும் எதிர்பாராமலே உபதிரவிக்கப்பட்டும் உள்ள இந்நகரத்திற்கு யுத்தத்தை தவிர வேறு வழியை காணும்.
நான் அல்லது கும்பகர்ணன் அல்லது நமது சேனாதிபதியாகிய நீ அல்லது இந்திரஜித்து அல்லது நிகும்பன் இவர்கள் ஒருவர்தான் இந்நகரத்தை சத்ருபயத்திலிருந்து நீக்கி பாதுகாக்கும் பாரத்தை வகிக்கத்தக்கவர்கள். ஆகையால் விரைவாக நீ இச்சைன்யம் எல்லாவற்றையும் உடன் அழைத்துக் கொண்டு வெற்றி பெறுதலின் பொருட்டு அந்த வானர சேனையை நோக்கிச் செல்லுவாய். நீ புறப்பட்ட மாத்திரத்தில் அரக்கர்கள் செய்யும் அட்டகாசத்தை ஒரே இடத்தில் சேர்ந்திருக்கும் இயல்புள்ள குணமில்லாத வானரசேனை கேட்டதும் ஓடிவிடும். வானரர்களோ தைரியமற்றவர்கள், கட்டுக்கு அடங்காதவர்கள், உறுதியற்ற மனமுள்ளவர்கள். ஆகையால் நீ செய்யும் ஆரவாரத்தை கேட்டு யானைகள் சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டதும் ஓடிவிடுவது போல் ஓடிவிடுவார்கள். பிரகஸ்தனே, அவ்வண்ணம் வானரர்கள் ஓடிவிட்டதும் ராமலட்சுமணர்கள் ஒருவகை உதவியும் இன்றி தாமாகவே உனது வசத்தில் சிக்கிக் கொள்வார்கள். போர் புரிந்தால் வெற்றியை பெற்றாலும் பெறலாம், புரியாவிட்டாலோ பகைவரால் உயிர் மாள்வது நிச்சயம். ஆகையால் ஆபத்து தோன்றுவது சந்தேகமாயிருக்கும் போரே புகழை தருவதாகும். சந்தேகமில்லாமல் ஆபத்தை உண்டாக்கக்கூடியதாகையால் போர் செய்யாது வாழாதிருத்தல் ஒருபொழுதும் நன்மையை பயலாது. இவ்விஷயத்தில் உனது எண்ணம் அனுகூலமோ அல்லது பிரதிகூலமோ செல்வாயாக என்றான். ராவணன் இவ்விதமாக கூறினதும் சேனாதிபதியான பிரகஸ்தன் உச்சனஸ் என்பவர் அசுரேந்திரனை நோக்கி பேசுவது போல் அந்த ராவணனை நோக்கி மறுமொழி சொல்லலானான். வேந்தரே, வெகு சமர்த்தர்களான மந்திரிமார்களுடன் நாம் இதற்கு முன்னரே ஆலோசனை செய்திருக்கிறோம். அக்காலத்தில் நாம் பலவிதமாக ஆலோசித்து பார்த்ததில் நமக்குள் ஒருவருக்கொருவருக்கு விவாதமும் உண்டாயிற்று. சீதாதேவியை திருப்பிக் கொடுப்பது நமக்கு க்ஷேமம் என்றும், கொடுக்காவிட்டால் யாவரும் ஒழிதற்கு காரணமான யுத்தம் நேருமென்றும் நாங்கள் தங்களுக்கு தெரிவித்தோம். அவ்வாறே இப்போது நேர்ந்தது. தாங்களோ பொருள் கொடுத்தும் பலவகை மரியாதைகள் செய்தும் நல்வார்த்தை சொல்லியும் என்னை எப்பொழுதும் பெருமையாக வைத்திருந்தீர்கள். ஆகையால் தங்களுடைய ஆபத்து காலத்தில் தங்களுக்கு இஷ்டமான எதைத்தான் நான் செய்ய மாட்டேன். என் பிராணனையாவது, எனது குமாரர்கள் பெண்டுகள் பொருள்களையாவது எனக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. தங்கள் பொருட்டு போர்க்களத்தில் என் உயிரை நான் இழப்பதை தாங்கள் பார்க்கலாம் என்றான். இவ்வாறு தனது தலைவனாகிய ராவணனிடம் சொல்லிவிட்டு பிரகஸ்தன் தன் முன்னே நிற்கின்ற சேனாதிபதிகளை நோக்கி, அரக்கர்கள் அடங்கிய நமது பெரும் சேனையை வெகு சீக்கிரமாக திரட்டி வாருங்கள். போர்க்களத்தில் இடி விழுவது போல் வேகமாக விடும் எனது அம்புகளினால் உயிரிழந்த வானரர்களை இப்போது மாம்ச பட்சிகளாகிய பறவைகள் புஜித்து கழிக்கப் போகின்றன என்றான். இவ்வண்ணம் பிரகஸ்தன் சொன்னதும் சேனாதிபதிகள் மிக்க பரபரப்புடன் அவ்வரக்கன் வீட்டிலேயே சேனையை திரட்டி கொண்டு வந்து சேர்த்தார்கள். அந்த இலங்கையானது ஒரு முகூர்த்த காலத்திற்குள் பலவகை ஆயுதங்களை கைப்பற்றிய கொடிய அரக்கர்களால் நிரம்பி மத யானைகளால் நிரம்பியது போல் விளங்கலாயிற்று. அப்போது அரக்கர் அக்னியில் ஹோமம் செய்தும் பிராமணர்களை அர்ச்சித்து நமஸ்கரித்தும் இருந்ததனால் நெய்மலர் இவற்றின் நறுமணங்களுடன் காற்று வீசலாயிற்று. அப்போது மந்திரிக்கப்பட்ட பலவகை மாலைகளை போருக்குரிய சன்னாகத்துடன் இருந்த அரக்க வீரர்கள் வாங்கி வெகு சந்தோஷத்துடன் அணிந்து கொண்டார்கள். வில்பிடித்தும் கவசமணிந்தும் இருந்த அரக்கர்கள் வேகமாக வந்து தங்கள் அரசனாகிய ராவணனைக் கண்டு பிறகு பிரகஸ்தனை சூழ்ந்து நின்றார்கள். அப்பால் பிரகஸ்தனும் தனது வேந்தனிடம் விடைபெற்று பயங்கரமான போர்ப்பறை முழங்க வெகு வேகமாக செல்லும் குதிரைகள் பூட்டப்பட்டு சிறந்த தேர்ப்பாகனுடன் கூடிய பெருமேகம் போல் சப்திப்பதும், பிரத்யட்சமாக வந்த சூரியனோ அல்லது சந்திரனோ என்று சொல்லுமாறு சோபிப்பதும், ஒருவராலும் அணுக முடியாதவாறு கொடுமையை தெரிவிக்கின்றதுமான சர்ப்ப கொடி கட்டப்பட்டதும், தேர்மறைப்பு என்ற உறுப்பை பெற்றதும், சக்கரங்கள் இனிதாக அமைய பெற்றதும், பொன்மயமான சாளரங்கள் வைக்கப்பட்டதும், தனது பேரொளியால் ஒளியுள்ள பொருள்களை பார்த்து பரிகசிப்பது போன்றதும், படைக்கலங்கள் எல்லாவற்றோடும் கூடி சித்தமாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதுமான அழகிய ரதத்தின் மேல் ஏறினான். அவ்விதமாக ரதத்தின் மேல் ஏறின பிறகு ராவணன் கட்டளையை பெற்ற பிரகஸ்தன் பெரிய ராட்சச சேனைகளால் சூழப்பட்டவனாய் சடுதியில் லங்கையை விட்டு புறப்பட்டான். அந்த அரக்க சேனாதிபதி புறப்பட்ட பொழுது மேகம் போல் ஒலிக்கும் போர்ப்பறையின் சப்தமும் மங்கள வாத்திய கோஷங்களும் சங்கங்களின் சப்தமும் சமுத்திரத்தையே தங்கள் சப்தத்தால் மறைப்பன போல் கேட்கலாயின. பயங்கரமான உருவங்கள் அமைந்த அரக்கர்கள் அட்டகாசம் பண்ணிக்கொண்டு பிரகஸ்தனுக்கு முன்பாக நடக்கலானார்கள். நராந்தகன், கும்பஹூனன், மகாநாதன், சமுன்னதன் என்ற பிரகஸ்தனது மந்திரிமார்கள் அவனை சூழ்ந்து கொண்டு சென்றார்கள்.
பயங்கரமாகவும் கவசமும் அணிந்துமுள்ள யானை கூட்டங்கள் போன்ற பெரும் சேனையால் சூழப்பட்டு அந்த பிரகஸ்தன் கீழே வாயில் வழியாக வெளிப்புறப்பட்டான். சமுத்திரத்திற்கு ஒப்பான அப்பெரும் சேனையால் சூழப்பட்டு அந்த பிரகஸ்தன் பிரளய காலத்தில் உலகங்களை அழிக்கின்ற யமன் போல விளங்கிக் கொண்டு சடுதியில் வெளிப்படலானான். அவன் புறப்பட்ட சப்தத்தாலும் அரக்கர்கள் செய்த பேர் ஆரவாரத்தாலும் லங்கையில் இருந்த எல்லா பிராணிகளும் கோரமான குரலால் பெரும் சப்தமிட்டன. தசையையும் இரத்தத்தையும் புஜிக்கும் பறவைகள் வேகமில்லாமல் நிர்மலமான ஆகாயத்தில் பறந்து அப்பிரதட்சிணமாக அத்தேரை சுற்றி வட்டமிட்டன. அக்னிஜுவாலையை கக்கிக் கொண்டு நரிகள் பயங்கரமாக ஊளையிட்டன. ஆகாசத்தில் இருந்து கொல்லிக்கட்டைகள் விழுந்தன. கொடிய காற்று வீசலாயிற்று. ஒன்றுடன் ஒன்று ஆகாயத்தில் மோதிக்கொண்டு கிரகங்கள் ஒளியற்றிருந்தன. மேகங்கள் வெகு கடோரமாக கர்ஜித்து அந்த பிரகஸ்தனது ரதத்தின் மேல் இரத்த மழை பொழிந்து அவன் முன்பாக சென்றவர்களையெல்லாம் நினைத்தது. அவன் தேர்கொடியின் தலையில் கழுகொன்று தெற்கு முகமாக உட்கார்ந்து தனது இரு சிறகுகளையும் அழகால் கோதி அதன் அழகை முற்றிலும் அழித்தது. தேர்குதிரைகளை நடத்திய தேர்ப்பாகனது கையில் இருந்து உளவுகோல் பலமுறை நடிவு விழுந்தது. பிரயாண காலத்தில் நிகரில்லாமல் விளங்கியதான அஷ்டவசுக்களுக்கும் இல்லாத பிரகஸ்தனது பேரழகும் ஒரு முகூர்த்த காலத்தில் மாறிற்று. சமநிலத்திலும் குதிரைகள் கால்கள் இடறின. பெயர் பெற்ற வல்லமையும் பராக்கிரமமும் அமைந்த பிரகஸ்தன் புறப்பட்டு வந்தபோது போர்க்களத்தில் வானர வீரர்களையும் பலவகை ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு எதிர்த்து வந்து நின்றது. விருட்சங்களை பிடுங்கிக் கொண்டும் பெரும் பாறைகளை தூக்கிக் கொண்டும் இருக்கின்ற பொழுது வானரர்களுக்குள் பேர் ஆரவாரம் உண்டாயிற்று. இவ்வாறு ராட்சசர்கள் கொக்கரிப்பதனாலும் வானரர்கள் கர்ஜிப்பதனாலும் இரண்டு சேனைகளும் பெருங்களிப்பை அடைந்தன. வெகு வேகமாக சஞ்சரித்துக் கொண்டும் வெகு வல்லமை அமைந்தும் ஒருவரை ஒருவர் வதைக்க விரும்பியும் போருக்கு வலிய அழைத்துக் கொண்டும் நின்ற ராட்சசர்கள் வானரர்கள் என்ற அந்த இரு திறத்தார்களுக்கும் தோன்றின சப்தமானது மிக்க பெரும் சப்தமாக கேட்கலாயிற்று. பிறகு மதிகட்ட பிரகஸ்தனும் தான் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதி விட்டில்கள் அனல் பிழம்பை நாடி ஓடுவது போல் மிக்க வேகமுள்ள சுக்ரீவ சேனையை நாடிச் சென்று அச்சேனைக்குள் புகுந்தான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 58. பிரகஸ்தனது வதம். அதன் பிறகு வெகு பயங்கரமான பராக்கிரமம் கொண்டு பிரகஸ்தன் போரிட வருவதை பார்த்து பகைவரை அடக்கவல்ல ராமர் புன்னகையுடன் விபீஷணரை நோக்கி, மகாபாகுவே, பெரும் சேனையால் சூழப்பட்டு பெரும் தோற்றத்தோடு அதோ வருகிறானே, அவன் யார்? பலவானான அவ்வரக்கன் இன்னான் என்பதை தெரிவிப்பீராக என்று வினாவினார். ராமர் வினவியதை கேட்டதும் விபீஷணர் மறுமொழி அறிகளானார். இவன் அந்த ராவணனுடைய சேனாதிபதி. இவன் பெயர் பிரகஸ்தன். லங்கையில் ராவணனுக்கு உள்ள சேனைகளுள் 1/3 பாகம் இப்போது இவனை சூழ்ந்து வருகிறது. இவன் வெகு பலசாலி, அஸ்திரங்களில் பயின்றவன், வெகு சூரன், வல்லமையில் பெயர் பெற்றவன் என்றார். மிக்க பலசாலிகளான வானரர்களை உடையதும் மிகவும் கோபம் கொண்டு பிரகஸ்தனை எதிர்நாடி கர்ஜிக்கின்றதுமான அப்பெரும் சேனை பயங்கரமான தோற்றத்தோடு அந்த பிரகஸ்தன் வருவதை கண்டது. வானரர்களை வெல்ல விரும்பி எதிர்த்து நின்ற அவனுடன் வந்த அரக்கர்கள் கத்திகள், சக்திகள், அம்புகள், சூளங்கள், ஈட்டிகள், உலக்கைகள், கதைகள், உரளை தடிகள், பலவகை கோடாரிகள், பலவகை விற்கள் என்னும் ஆயுதங்களை கைகளில் ஏந்திக் கொண்டு விளங்கினார்கள். போர் செய்ய விரும்பின வீரர்களான வானரர்களும் பூத்திருந்த பெரும் மரங்களையும் பெரும் பாறைகளையும் எடுத்துக்கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் கலந்த பொழுது கல்மழையும் அம்பு மழையும் பொழிகின்ற அந்த இரு திறத்தார்களில் பலருக்கு பெரும் போர் உண்டாயிற்று. போரிலே பல அரக்கர்கள் பல வானரர்களை கொன்றார்கள். பல வானரர்கள் பல அரக்கர்களை கொன்றார்கள். சிலர் சூளங்களால் கொல்லப்பட்டார்கள். மற்றும் சிலர் கூரான ஆயுதங்களால் மாய்க்கப்பட்டார்கள். சிலர் உழலை தடிகளால் அடிக்கப்பட்டார்கள். சிலர் கோடாரிகளால் பிளக்கப்பட்டார்கள். சிலர் மூச்சுக்காற்றற்று பூமியிலே விழுந்தார்கள். சிலர் பானங்களால் அடியுண்டு மார்பு பிளந்தவர்களாய் சாய்ந்தார்கள். பலர் கத்திகளால் 2ஆக துண்டாக்கப்பட்டு பூமியில் விழுந்தார்கள். சில வானரர்கள் அரக்கர்களால் தங்கள் விழாப்புறங்களில் சூளங்களால் குத்தப்பட்டார்கள். வெகு கோபம் கொண்ட வானரர்கள் அரக்கர்களின் கூட்டங்களை விருட்சங்களாலும் மலை சிகரங்களாலும் மோதி பொடி பொடியாக்கினார்கள்.
வானரர்களின் இடிபோல் விழுந்த கை அறைகளாலும் கை குத்துக்களாலும் அரக்கர்கள் தங்கள் பற்களும் கண்களும் தெறிக்க இரத்தத்தை கக்கிக் கொண்டு விழலானார்கள். வானரர்களும் அரக்கர்களுக்கும் எளிமையாக கூவுவதனாலும் கர்ஜிப்பதாலும் பெரும் சப்தம் தோன்றலாயிற்று. வானரர்களும் அரக்கர்களும் மிக்க சினம் கொண்டு வீரர்களின் வழியை மேற்கொண்டவர்களாகி தங்கள் கண்கள் கோபத்தால் சுழல கொடுஞ்செயல்களை சிறிதும் அச்சமின்றி செய்யலானார்கள். நராந்தகன், கும்பகனு, மகாநாதன், சமுன்னதன் என்ற பிரகஸ்தனுடைய மந்திரிகளான இந்த 4 பேரும் வானரர்களை பலபடியாக வதைத்தார்கள். அவ்வண்ணம் அவர்கள் வெகுவேகமாக சஞ்சரித்து வானரர்களை வதை செய்து கொண்டிருந்த போது விவிதன் ஒரு மலைச்சிகரத்தை கொண்டு அந்த 4 ஒருவனான நராந்தகனை கொன்றான். விரைவாக தொழில் செய்ய வல்ல துர்முகன் என்ற வானரனோ பெரிய மரமொன்றை பிடுங்கி சமுன்னதன் என்ற அரக்கனை கொன்றான். ஜாம்பவான் வெகு கோபம் கொண்டவனாகி பெரியதொரு பாறையை தூக்கி மகாநாதன் மார்பில் மேல் வீசி எறிந்தான். பிறகு வீரியவானான கும்பகனுவை தாரன் என்பவன் எதிர்த்து அவன் தலையில் பெரும் மரமொன்றால் மோதி அப்போர்க்களத்தில் அவனை மாய்த்தான். பிரகஸ்தன் அத்தொழிலை பார்த்து சகிக்காமல் தன் ரதத்தின் மேலிருந்தபடியே தனது வில்லை வளைத்து வானரர்களை கடுமையாக நாசம் செய்யலானான். அவ்விரு சேனைகளிலும் அப்போது பிரளய காலத்தில் கலங்கிய சமுத்திரத்தில் தோன்றுவது போல் பெரும் சப்தம் கேட்கலாயிற்று. போர் செய்வதில் வல்ல பிரகஸ்தன் கடும் சீற்றம் கொண்டு பெரு பானங்கூட்டங்களை பிரயோகித்து அப்பெரும் போரில் வானரர்களை ஹிம்சிக்கலானான். வானரர்களின் சரீரங்களாலும் அரக்கர்களின் தேகங்களாலும் நிரம்பியிருந்த அப்போர்க்களம் சரிந்து விழுந்த மலைகளால் நிரம்பியது போல் காணப்பட்டது. இரத்த வெள்ளத்தால் மூடப்பட்ட அப்போர்க்களம் வசந்த காலத்தில் செந்நிறமான மலர்களை உடைய பலாச மரங்களால் நிரம்பின இடம்போல் தென்பட்டது. மடிந்த வீரர்களின் குவியல்களாகிய கரைகளையும் ஒடிந்த ஆயுதங்களாகிற ஓங்கி வளர்ந்த மரங்களையும் இரத்த வெள்ளமாகிற நீர் வெள்ளத்தையும் பெற்று யமனாகிய சமுத்திரத்தை நோக்கி ஓடுவதும் யக்ருத்ப்ளீகம் என்ற ஹிருதயத்தின் இரு புறங்களிலும் உள்ள தசைகளாகிற சேற்றையும் சிதறியுள்ள நரம்புகளாகிற பாசியையும் சிதறிய உடம்பும் தலைகளுமாகிற மீன்களையும் அவயவங்களாகிற பற்களையும் கழுகுகளாகிற அன்னப்பறவைகளையும் பருந்துகளாகிற சாரச பட்சிகளையும் கொழுப்பாகிற நுரைகளையும் பெற்றிருப்பதும் குற்றுயிருடன் தவிப்பவர்களின் அழுகைகளாகிய சப்தத்தை பெற்றிருப்பதுமான அஞ்சியவர்களால் கடத்தற்கரிய இரத்த நதியை அப்போர்க்களத்தில் பெருகச் செய்தனர். மழை ஒழிந்த பிறகு அன்னங்களும் சாரசங்களும் விளையாடும் நதியை கடப்பது போல் கடத்தற்கு அரிய அந்நதியையும் அரக்கர்களும் வீரர்களும் வானர வீரர்களும் கடந்தார்கள். தாமரை மலரின் மகரந்தத்தால் செந்நிறமடைந்து விளங்கும் தாமரை ஓடையை மதையானைகள் தாண்டி தாமும் செந்நிறத்தை பெறுதல் போல வானர வீரர்களும் அரக்க வீரர்களும் தமது உடல் செந்நிறமாகி விடுமாறு அந்த இரத்த வெள்ளத்தை கடந்தார்கள். பிறகு தன் தேரின் மேல் இருந்தபடியே சரமாரி பொழிந்து வானரர்களை விரைந்து வதைக்கும் பிரகஸ்தனை நீலன் என்பவன் கண்டான். ஆகாயத்தில் அறந்து நிற்கும் மேக கூட்டத்தை சிதறடித்து பெருங்காற்று வருவது போல நீலன் தன்னை நோக்கி வருவதை பிரகஸ்தன் கண்டு சூரியனை போன்ற நிறமுள்ள தனது தேரை ஓட்டிக்கொண்டு அந்த நீலனுக்கு எதிர்முகமாக ஓடினான். வில்வித்தையில் தேர்ந்த சேனாதிபதியாகிய பிரகஸ்தன் அப்பெரும்போரில் தனது வில்லை நாணேற்றி நீலன் மேல் பானங்களை பிரயோகித்தான். மிக்க வேகத்துடன் நேராக செல்லுகின்ற அப்பானங்கள் நீலன் மேல் தைத்து ஊடுருவிச் சீறின. சர்ப்பங்களைப் போன்று பூமியில் புகுந்தன. வானர முக்கியனான வீரனான நீலன் வெகு கூராய் நெருப்பை நிகர்ப்பனவான அந்த அரக்க பானங்களால் அடியுண்டு தன்மேல் பானப்பிரயோகம் செய்த அடக்கதற்குரிய அப்பிரகஸ்தனை பெரிய விருட்சம் ஒன்றை பிடுங்கி அடித்தான். அவ்விதமாக அடியுண்டதும் அவ்வரக்கன் கோபத்தால் சீறி கர்ஜித்து அந்த வானர சேனாதிபதியின் மேல் பானங்களை மழை பொழிவது போல் பொழிந்தான். அந்த அரக்கன் பிரயோகித்த கொடிய அந்த அம்புகளை தடுக்க முடியாமல் மிக்க பலசாலியான நீலன் தனது கண்களை மூடிக்கொண்டவனாகி தாங்கினான். திடீரென்று வந்த மழையை எருதானது தன் கண்களை மூடிக்கொண்டு எவ்வாறு தாங்குமோ அவ்வாறே நீலன் என்பவன் கண்களை மூடிக்கொண்டு விரைந்து கடுமையாக தன்மேல் விடும் பகைவனது அம்புகளை தேகத்தில் தாங்கிக் கொண்டான். அப்போது பெருமை பெற்ற நீலன் வெகு கோபம் கொண்டு பெரிய ஆச்சாமரம் ஒன்றை பிடுங்கி மனோவேகமாக செல்லும் பிரகஸ்தனது தேர் புறவைகளை அடித்துக் கொன்றான். பிறகு மகாபலம் பொருந்தின அந்த வானர வீரன் பிரகஸ்தனது வில்லை பிடுங்கி தனது பலத்தால் அதனை முறித்து பலமுறை அட்டகாசம் செய்தான். பிரகஸ்தன் என்ற சேனாதிபதி தனது வில் முறிந்தவுடன் பயங்கரமான உலக்கை ஒன்றை கைப்பற்றி தனது ரதத்தை விட்டு கீழே குதித்தான்.
பகைமை முதிர்ந்தும் மிகவும் கூறிய தங்கள் கோரப் பற்களால் ஒருவரை ஒருவர் கடித்தும் சிங்கத்தையும் புலியையும் ஒப்பாய் அவற்றை போன்ற தொழில் செய்தும் போரில் பின்னிடாமலும் வெற்றி புகழை பெற விரும்பியும் ருத்ராசுர தேவேந்திரர்களைப் போன்ற அந்த சேனாதிபதிகள் இருவரும் மத யானைகள் போல் செந்நீரால் பூசிய உடம்பை உடையவர்களானார்கள். அப்போது பிரகஸ்தன் தனது வலிமை முழுவதையும் சேர்த்து உலக்கையால் ஓங்கி நீலனுடைய நெற்றியில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். அதனால் அவன் உடம்பில் இரத்தம் வழியலாயிற்று. தனது மேனி முழுவதும் இரத்தம் வழியப் பெற்ற வானர சேனாதிபதியாகிய நீலன் வெகு கோபம் கொண்டு பெரும் மரம் ஒன்றை பிடுங்கி பிரகஸ்தன் மார்பில் அடித்தான். அந்த அடியை கொஞ்சமேனும் லட்சியம் செய்யாமல் பிரகஸ்தன் பேருலக்கையை கையில் கொண்டு மகாபலசாலியான நீலனை நோக்கி பரபரப்புடன் ஓடி வந்தான். வெகு வேகமாக அந்த அரக்கன் ஓடி வருவதைக் கண்ட வானர வீரன் அவனிலும் அதிவேகமாக சென்று பெரும் பாறை ஒன்றை தனது கையில் எடுத்தான். போரில் விருப்பம் கொண்டு உலக்கையால் போர் புரிகின்ற அந்த பிரகஸ்தனுடைய தலையின் மேல் அப்பாறையை விரைந்து வீசி எறிந்தான். வானரர்களில் சிறந்த அந்த நீலனால் எரியப்பட்ட கொடிய அப்பெரும் பாறை அப்போது பிரகஸ்தனுடைய தலையை பல துண்டங்களாக பிளந்திட்டது. வேருடன் வெட்டுண்ட மரம் போல் அந்த அரக்கன் தனது உயிர் ஒழிந்து புகழ் நீங்கி வலிமை குன்றி ஐம்புலன்களும் தடுமாறி திடீரென்று பூமியில் விழுந்தான். அவன் தலை பிளந்தபோது அங்கிருந்து இரத்தம் மிகுதியாக பெருகிற்று. அவன் தேகத்திலிருந்தும் மலையிலிருந்து அழிவிகள் பெருகுவது போல் இரத்த வெள்ளம் பெருகிற்று. நீலன் பிரகஸ்தனை கொன்றதும் எவராலும் அசைக்க முடியாது விளங்கிய ராட்சச சேனை சந்தோஷமிழந்து லங்கையை நாடி ஓடிற்று. கரை உடைந்தவுடன் வெள்ள நீர் ஓடிவிடுவது போல் சேனை தலைவன் மாண்டதும் அந்த அரக்கர்கள் போர்க்களத்தில் நிற்க முடியாமல் ஓட்டம் பிடித்தார்கள். முக்கிய சேனாதிபதியான பிரகஸ்தன் மாண்டு ஒழியவே அரக்கர்கள் ஒன்றும் செய்ய மாட்டாது ராவணனது மாளிகையில் சேர்ந்து ஏதோ தங்கள் மனதிற்குள் எண்ணியவர்களாய் ஒன்றும் வாயை பேசாமல் மூடிக்கொண்டு மிகப்பெரிய சோகசாகரத்தில் மூழ்கியவர்களாய் மூர்ச்சித்தவர்கள் போல் காணப்பட்டார்கள். பிறகு வெற்றியடைந்த மகாபலசாலியான நீலன் என்ற சேனாதிபதியும் தான் செய்த காரியத்திற்காக எல்லாராலும் புகழப்பட்டு ராமலட்சுமணர்கள் இருந்த இடம் சேர்ந்து வெகு சந்தோஷத்துடன் விளங்கினான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 59. ராவணனது மகுடபங்கம். ராட்சச சேனாநாயகனான அந்த பிரகஸ்தன் வானர வீரனான நீலனால் யுத்தத்தில் வதைக்கப்பட்டதும் பயங்கரமான ஆயுதங்களை ஏந்தி சமுத்திரம் போல கரை புரண்டு வந்த அரக்க சேனை அஞ்சி ஓடலாயிற்று. அரக்கர்கள் ராவணனிடம் சென்று அக்னி பகவானுடைய குமாரனால் அந்த அரக்க சேனாதிபதி வதைக்கப்பட்டதை தெரிவித்தார்கள். அவர்கள் மூலமாக அச்செய்தியை கேட்டதும் அந்த ராவணனும் வெகு கோபம் கொண்டான். போரில் பிரகஸ்தன் கொல்லப்பட்டான் என்பதை ராவணன் கேட்டு வெகு துக்கமடைந்து கோபத்தால் மெய்மறந்தவனாய் போர் வீரர்களான தேவர்களை நோக்கி தேவேந்திரன் சொல்வது போல் ராட்சச வீரர்களை பார்த்து பின்வருமாறு சொல்லலானான். நமது பகைவனான ராமனை அலட்சியமாக எண்ணி இருக்கக்கூடாது. தேவேந்திரனிடம் போர் புரிந்து வெற்றி கொண்ட எனது சேனாநாயகனான பிரகஸ்தன் போர் வீரர்களுடனும் மத யானைகளுடனும் எவர்களால் வதைக்கப்பட்டானோ அந்த வானரர்களையும் நாம் அலட்சியமாக எண்ணி இருக்கக்கூடாது. எனது சத்துருக்களை நாசம் பண்ணும் பொருட்டும் நாம் வெற்றியடையும் பொருட்டும் இப்பொழுது ஆச்சரியகரமான அந்த போர்க்களத்திற்கு சிறிதும் ஆலோசிக்காமல் நானே போகிறேன். காட்டை கொழுந்து விட்டெறியும் தீயால் கொளுத்துவது போல் நான் இப்பொழுதே அந்த வானர சேனைகளையும் ராமலட்சுமணர்களையும் என்னுடைய அம்புகளால் எரிப்பேன் என்றான். தேவராஜனுக்கு சத்ருவாகிய அந்த ராவணன் இவ்வாறு சொல்லி அக்னி போல பிரகாசிக்கின்றதும் உத்தமமான சிறந்த குதிரைகளால் பூட்டப்பட்டதும் வடிவத்தில் மிக்க காந்தியுடன் விளங்குவதுமான தனது தேரின் மேல் ஏறினான். அந்த ராவணன் அப்போது சங்கம், பேரிகை, தம்பட்டம் முதலிய வாத்தியங்கள் ஒலிக்கவும் வீரர்கள் தங்கள் தோளை தட்டிக்கொண்டு சிங்கநாதம் செய்யவும் வந்தியர்கள் சிறந்த ஸ்தோத்திரங்களை துதிக்கவும் வெளிப்புறப்படலானான். மலைகளுக்கும் மேகங்களுக்கும் ஒப்பான சரீரங்கள் பொருந்தினவர்களும் மாம்சங்களை புஜிப்பவர்களும் நெருப்பு போல் எரியும் கண்களுள்ளவர்களுமான அரக்கர்களால் சூழப்பட்டு ராவணன் பூதகணங்களால் சூழப்பட்ட அசுரர் தலைவனான ருத்ரமூர்த்தி போல் விளங்கினான். அப்பால் மிக்க பராக்கிரமசாலியான ராவணன் சரையல் என்று தனது பட்டணத்தை விட்டு வெளிவந்து பெரும் சமுத்திரம் போலவும் பெரும் மேகம் போலவும் பெரும் சப்தமிட்டுக் கொண்டும் தங்கள் கைகளில் மரங்களையும் மலைகளையும் எடுத்து ஓங்கிக் கொண்டும் அந்த வானர சேனை நிற்பதை கண்டான். சர்ப்பராஜனை போன்ற கைகளை உடையவரும்
மிக்க காந்தியுடன் விளங்குபவரும் காப்பு சேனையால் சூழப்பெற்றவருமான ராமர் மிகவும் கொடுமை கொண்ட அந்த அரக்கர் சேனையை பார்த்து ஆயுத பயிற்சியில் மிக்க தேர்ந்தவரான விபீஷணரை நோக்கி பின்வருமாறு வினவலானார். பல பெரும் கொடிகளும் சிறு கொடிகளும் விளங்கவும், ஈட்டி, கத்தி, சூலம், வில் முதலிய பல ஆயுதங்கள் மின்னவும், ஐராவதம் போன்ற பல யானைகள் நிரம்பி அச்சமற்ற அரக்க வீரர்களை உடையதாய் அதோ ஒரு பெரிய சேனை வருகிறதே, கலக்குவதற்கு அறிய அந்த சேனை யாருடையது என்று வினாவினார். அவ்விதமாக ராமர் கேட்டதும் இந்திரனுக்கு ஒப்பான வல்லமையுள்ள விபீஷணர் வெகு தைரியசாலியான அரக்கர்களுடைய சிறந்த அச்சேனையை பற்றி சொல்லத் தொடங்கினார். அதோ இளம் சூரியனைப் போல் சிவந்த முகமுள்ளவனாய் யானையினது கழுத்தில் உட்கார்ந்து கொண்டு தனது தேகத்தின் பாரத்தால் அந்த யானையின் தலையையே நடுநடுங்க செய்து கொண்டு வருகிறானே, அவன் வெகு வல்லமை தங்கிய அகம்பனன் என்ற ராவணகுமாரன். அதோ தனது தேரின் மேல் சிங்க கொடி பறக்க இந்திரனுடைய வில்லுக்கு ஒப்பான தனது வில்லை அடிக்கடி நாணேற்றி இழுத்துக்கொண்டு தனது கொடிய கோரப்பற்களை வெளிக்காட்டிக் கொண்டு யானை போல் வருகிறானே, அவன்தான் பிரம்மனது வரத்தால் திடீரென்று மறையும் தன்மை பெற்ற இந்திரஜித் என்ற ராவணகுமாரன். விந்தியமலை, ஹஸ்தமலை, மகேந்திரமலை என்னும் இவைகளைப் போல் விளங்கிக் கொண்டு அதிரத வீரனாய் பெருவடிவத்தை உடைய தனது வில்லை நாணேற்றிக் கொண்டு மலை போன்ற பெரும் தேகத்துடன் அதோ ரதத்தில் வருகிறானே, அவன்தான் அதிகாயன். இளம் சூரியன் போல் பிரகாசிக்கும் சிவந்த கண்கள் அமைந்தவனாய் மணிகள் கட்டி அழகாக ஒளித்துக் கொண்டிருக்கின்ற ரதத்தில் ஏறி வெகு கடோரமாக கர்ஜித்துக் கொண்டு அதோ வருகிறானே, மகாதேயமுள்ள பெருவீரனான அவன் மகோதரன் என்ற பெயருள்ளவன். பல அணிகளை அணிந்து அதனால் சாயங்கால மேகம் தங்கிய மலை போல் விளங்குகின்ற புறவியில் ஏறி மின்னுகின்றதொரு பேரீட்டியை ஓங்கிக் கொண்டு அதோ கர்ஜிக்கிறானே, இடிக்கு ஒப்பான வேகமுள்ள அவன் பிசாச்சன். மின்னல் போல் பிரகாசித்துக் கொண்டு வஜ்ராயுதத்திலும் மேலான வேகத்துடன் செல்லும் கூரான சூலத்தை ஏந்தி மலை போல் விளங்கும் சிறந்த ரிஷபத்தின் மேல் ஏறி வருகிறானே, அவன் புகழ்பெற்ற திரிசிரஸ் என்ற அரக்கன். மேகம் போல் விளங்கிக் கொண்டும் பருத்து விசாலமான அழகிய மார்பு பொருந்தியும் பாம்பு கொடி பெற்றும் மனக்கலக்கமே இன்றி தனது பெருவில்லை நாணேற்றி இழுத்துக் கொண்டும் போருக்கு சித்தனாக அதோ வருகிறானே, அவன் கும்பன் என்ற அரக்க வீரன். பொன்னும் வைரமும் இழைத்து புகையடைந்த உழலைத்தடியை கைப்பற்றி அதோ வருகிறானே, வெகு ஆச்சரியமும் பயங்கரமுமான காரியங்களை போரில் செய்பவனும் ராட்சச சேனைக்குள் முக்கியனுமான அவன் நிகும்பன். நெருப்பு போல் விளங்கி வில், கத்தி இவற்றின் சமூகங்களை பெற்று கொடியுடன் தோன்றும் ரதத்தில் ஏறி மிக்க கர்வத்தோடு அதோ வருகிறானே, மலைகளின் சிகரங்களை பெயர்த்தெடுத்துக் கொண்டு சண்டை செய்பவனான அவன் நராந்தகன் என்பவன். புலி, ஒட்டகம், மதையானை, மான், குதிரை இவற்றின் முகம் போன்ற முகம் பெற்று கண்கள் சுழல பயங்கரமான தோற்றமுடையவனவாக பூதங்கணங்களால் தொடரப்பெற்று அதோ வருகின்றாரே, அவர்தாம் தேவர்களுடைய செருக்கையும் அடக்கியவர். எங்கே நெருங்கிய கம்பிகளை உடையதாகி பூர்ணச்சந்திரன் போல் விளங்கும் வெண்கொற்ற கொடையொன்று காண்கிறதோ, அங்குதான் பூதகணங்களால் சூழப்பட்டு சிவபெருமான் விளங்குவது போல் மிக்க பெருமை தங்கிய அரக்கவேந்தர் விளங்குகிறார். இந்த ராட்சச சேனாதிபதியானவர் கிரீடமடிந்து முகத்தில் குண்டலங்களாட இமயமலை போலவும் விந்தியமலை போலவும் பயங்கரமான தேகத்தால் விளங்குகின்றார். இவர் மகேந்திரன், சூரியன் இவர்களுடைய செருக்கை குறைத்தவர். இவர்தாம் அரக்கர்களின் மன்னவர். இவர் தமது ஒளியால் சூரியன் போல் விளங்குகிறார் என்று தெரிவித்தார். தனது சத்துருக்களை நாசம் பண்ணும் வல்லமையுள்ள விபீஷணரை நோக்கி ஸ்ரீராமர் மறுமொழி சொல்லலானார். என்ன ஒளி, என்ன காந்தி! ராட்சசராஜனான ராவணன் தனது மேலான காந்தியால் சூரிய பகவான் போல் நேராக கண்கொண்டு பார்க்க முடியாதவனாக காணப்படுகிறான். இவனுடைய ஒளி நிறைந்த உருவத்தை என்னால் நன்றாகவே காண முடியவில்லை. இந்த அரக்க மன்னவனுடைய உடம்பு பிரகாசிப்பது போல் தேவ அசுர வீரர்களின் உடம்பும் விளங்குவதில்லை. இந்த மகாவீரனை சேர்ந்த போர் வீரர்கள் யாவரும் மலைக்கு ஒப்பானவர்களாகவும் மலையை பெயர்த்து வந்து பொறுபவர்களாகவும் விளங்குகின்ற ஆயுதங்களை கைப்பற்றினவர்களாகவும் இருக்கிறார்கள். மிக்க ஒளியும் பயங்கரமான பராக்கிரமமும் அமைந்த கொடிய பெருவடிவு படைத்த பூதங்களால் சூழப்பட்ட இந்த அரக்கவேந்தன் யமதேவன் போல் காணப்படுகிறான். இந்த கொடும்பாவி இன்று தெய்வாதீனமாய் என் கண்களுக்கு புலப்பட்டான். இவன் சீதையை கவர்ந்து சென்றதனால் எனக்கு தோன்றியுள்ள கோபத்தை நான் இன்று போக்கிக் கொள்வேன் என்றார். வீரரான ராமர் லக்ஷ்மணர் தம்மை தொடர்ந்து நிற்க இவ்வாறு சொல்லிவிட்டு பிறகு தனது வில்லை எடுத்து
உயர்ந்த அம்பொன்றை தொடுத்தவராக நின்றார். அப்போது மகா பராக்கிரமசாலியான ராவணன் மகாபலம் பொருந்தின அரக்க வீரர்களை நோக்கி பின்வருமாறு சொல்லலானான். நீங்கள் எல்லோரும் மதிலின் வாயில்களிலும் கோபுரங்களின் இரு பக்கங்களிலும் போர் வீரர்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளிலும் கோபுரங்களிலும் கொஞ்சமேனும் அச்சமில்லாமல் சந்தோஷமாக தங்கியிருங்கள். ஏனெனில் நீங்கள் எல்லோரும் என்னுடன் இங்கே வந்துவிட்ட இந்த புரைசலை தெரிந்து கொண்டால் வானரர்கள் உடனே ஒருவராலும் அணுக முடியாத நமது பட்டணம் சூன்யமாக இருக்கும் இந்த வேளையில் விரைவாக ஒன்று சேர்ந்து அதற்குள் புகுந்து துவம்சம் செய்து நம்மை அவமதிக்கும் என்றான். அவ்வண்ணம் சொல்லி அவர்களை அனுப்பிவிட அவர்களும் அந்த கட்டளைப்படியே திரும்பினதும் ராவணன் பெருமீன்கள் சமுத்திரத்தின் ஜலத்தை பிளந்து கொண்டு செல்வது போல் அந்த வானர சமுத்திர பிரபாகத்தை பிளந்து கொண்டு செல்லலானான். பிரகாசிக்கின்ற வில்லையும் பானத்தையும் ஏந்திக் கொண்டு அவ்வாறு அந்த ராட்சச தலைவன் போரில் வருவதை சடுதியில் கண்டு வானரராஜனான சுக்ரீவன் பெரிய மலைச்சிகரம் ஒன்றை பிளந்து எடுத்துக்கொண்டு ராவணனை நோக்கி ஓடலானான். அப்பால் பல விருட்சங்கள் நிரம்பின தாழ்வரையை உடைய அந்த சிகரத்தை சுக்ரீவன் ராவணன் மீது வீசி எறிய அந்த ராவணனும் தன்னை நோக்கி வந்த அந்த மலை சிகரத்தை உடனே பொன்முனை பொருந்திய பானங்களால் பிளந்தெறிந்தான். தாழ்வரைகளும் உயர்ந்து வளர்ந்த விருட்சங்களும் அமைந்திருந்த அச்சிகரம் சிதறி பூமியில் விழுந்ததும் அந்த அரக்கவேந்தன் மிகவும் கோபம் கொண்டவனாகி பெரும் பாம்பையும் யமனையும் போன்ற பானம் ஒன்றை எடுத்து நெருப்பு பொறியை கக்கவல்ல இடிக்கு ஒப்பான அப்பானத்தை சுக்ரீவனை வதைக்கும் பொருட்டு அவன் மேல் விடுத்தான். ராவணனது கையால் பிரயோகிக்கப்பட்ட கூரான அந்த பானமானது சுப்பிரமணிய கடவுளால் விடுக்கப்பட்ட கொடிய சக்தியானது கிரௌஞ்சமலையை தொலைத்தது போல் சுக்ரீவனுடைய உடம்பை வேகமாக தொலைத்து விட்டது. அப்போது பானத்தால் வருந்தின அந்த சுக்ரீவன் கதறிக்கொண்டு பூமியில் விழுந்து மூர்ச்சையடைந்தான். அந்த வானர வீரன் மூர்ச்சையடைந்து பூமியில் விழுந்ததைக் கண்டு போர் வீரர்கள் அந்த போர்க்களத்தில் அரக்க வீரர்கள் மகிழ்ந்து அட்டகாசம் செய்தார்கள். பிறகு கவாக்ஷன், கவயன், சுதம்ஷ்டிரன், ருஷபன், ஜோதிர்முகன், நபன் என்ற வானர வீரர்கள் தங்கள் தேகங்களை பெருக்கி மலைகளை பெயர்த்து எடுத்துக்கொண்டு அந்த அரக்கவேந்தனை எதிர்நோக்கி ஓடினார்கள். அந்த அரக்க மன்னவனும் கூரான நுனிகள் அமைந்த தனது பானங்களை கொண்டு அந்த வானர வீரர்களை தன்னை அடித்த அவ்வளவு அடிகளையும் வீணாக்கி அழகிய பொன்மயமான முனைகளையுடைய தனது பானக்கூட்டங்களால் அந்த வானர வீரர்களையும் பிளந்தான். பயங்கரமான உடம்பை உடைய அந்த வானர வீரர்களும் தேவர்களின் சத்ருவாகிய அந்த ராவணனுடைய பானங்களால் பிளக்கப்பட்டு பூமியில் விழுந்தார்கள். பிறகு ராவணனும் அந்த வானர சைன்யங்களின் மேல் அம்பு கூட்டங்களை மிகுதியாக பொழிந்து கொண்டு அவர்களை மறைத்தான். ராவணன் அவ்வாறு வருத்தவே அந்த வானர வீரர்கள் பூமியில் விழுந்து கதறிக்கொண்டு அச்சத்தாலும் அம்பு முனைகளாலும் அடிக்கப்பட்டு ராவண பானங்களால் பீடிக்கப்பட்டு ரட்சகனான ஸ்ரீராமரை சரணமடைந்தார்கள். உடனே வில்வீரரும் மகாத்மாவுமாகிய அந்த ராமர் தமது வில்லை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அப்போது அஞ்சலி பந்தம் செய்து கொண்டு லக்ஷ்மணர் அவ்விடம் வந்து, பெரியோரே, தாங்கள் துராத்மாவாகிய இவனை கொல்லுவதற்கு அதிக வல்லமை உள்ளவர். என்றாலும் இவன் நீசன், இவனை நான் வதைப்பேன். பிரபுவே, தாங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று வெகு அர்த்தத்துடன் பொருந்தின சொற்களை சொன்னார். உடனே வெகு பராக்கிரமம் பொருந்தினவரும் உண்மையை உறுதியாக கொண்டவருமான ஸ்ரீராமர் லக்ஷ்மணனை நோக்கி, லக்ஷ்மணா, நீயே போய் வா. போரில் வெகு ஜாகிரதையாக இரு. ராவணனோ வெகு வீரியமுள்ளவன், போரில் ஆச்சரியமான வல்லமை அமைந்தவன். அவன் கோபம் கொண்டால் இம்மூலத்தாலும் அடக்க முடியாது, இது நிச்சயம். அவனுடைய அஜாகிரதையை முயற்சியுடன் கவனித்துப்பார். உனது அஜாகிரதையை வரவொட்டாமல் பாதுகாத்துக்கொள். உனது கண்களாலும் வில்லாலும் முயற்சியுடன் வெகு ஜாகிரதையாக உன்னை காப்பாற்றிக்கொள் என்றார். பிறகு ஸ்ரீராமர் சொன்னதை கேட்டு லக்ஷ்மணரும் அவரை கட்டித் தழுவி நமஸ்காரம் செய்துவிட்டு போரிடுமாறு சென்றார். ராவணன் நெருப்பு போல் எரியும் தனது பெருவில்லை வளைத்து சரமாரி பொழிந்ததனால் ரணப்பட்டிருந்த வானரர்கள் உடம்பு பிளப்புண்டு விழுந்து கிடப்பதை யானை துதிக்கி போன்ற நீண்ட கைகளை உடைய லக்ஷ்மணர் கண்டார். அவ்வாறு லக்ஷ்மணர் வருவதைக் கண்ட வாயுகுமாரனான ஹனுமான் பார்த்து, பணியாளனான நாங்கள் இருக்கையில் இவர் ஏன் போர் செய்ய வேணும் என்று எண்ணினவராய் ராவணனது சரமாரியை தடுத்துக்கொண்டு ராவணனை நோக்கி ஓடினார். ராவணனது ரதத்தினிடம் வந்து தன் வலக்கையை ஓங்கி ராவணனை பயமுறுத்திக் கொண்டே புத்திமானான ஹனுமான் பின்வருமாறு சொல்லலானார். தேவர், அசுரர், கந்தர்வர், யக்ஷர், அரக்கர் என்ற இவர்களால் தான் கொல்லப்படாமல் இருக்குமாறு நீ வரம் பெற்றுள்ளாய்.
ஆனால் வானரர்களிடமிருந்து உனக்கு இப்பொழுது பயம் வந்தது. 5 விரல்கள் அமைந்த எனது வலக்கையை இதோ ஓங்கிவிட்டேன். இது உனது உடலில் குடியிருக்கும் ஆத்மாவை அவ்வுடலிலிருந்து வெளியில் கிளப்பும் என்றான். பயங்கரமான பராக்கிரமமுள்ள ராவணன் ஹனுமானது வார்த்தையை கேட்டு தனது கண்கள் சிவக்க கோபம் கொண்டு, ஆலோசிக்காமல் சடுதியில், நீ என்னை ஒரு அறைவாய், அதனால் உறுதியான கீர்த்தியை பெற்றுக் கொள்வாய். வானரனே, உனது வல்லமை இவ்வளவு என்பதை அதனால் நான் அறிந்து கொண்டு பிறகு உன்னை நான் நாசம் பண்ணுகிறேன் என்று கூறினான். ராவணன் சொன்னதை கேட்டு வாயுகுமாரனான ஹனுமான், நான் உன்னுடைய குமாரனான அக்ஷனை கொன்றதை நினைவில் கொள் என்றான். இப்படி இவன் சொன்னதும் வெகு வல்லமை பருந்திய வீரனான ராவணன் தனது கையால் ஹனுமானது மார்பில் ஓர் அறைந்தான். அவ்வறை விழுந்ததும் ஹனுமான் மெய்பதறி ஒன்றும் செய்ய தெரியாமல் சிறிது நேரம் நின்று அதன் பிறகு தைரியம் கொண்டு வெகு கோபத்துடன் தேவசத்ருவான ராவணனை கைத்தளத்தாலேயே ஓங்கி ஒரு அறைந்தான். மகாத்மாவான அவ்வானரனால் அறையப்பட்டதும் ராவணன் பூகம்பத்தால் மலை நடுங்குவது போல் நடுங்கிவிட்டான். போர்முகத்தில் ஹனுமான் கையால் ராவணன் அறையப்பட்டது கண்டு முனிவர், வானரர், சித்தர், தேவர், அசுரர் என்னும் இவர்கள் எல்லோரும் சந்தோஷித்தார்கள். பிறகு வெகு பராக்கிரமசாலியான ராவணன் தெளிந்தெழுந்து நின்று, வானரா, நீ எனது சத்ருவாக இருந்த போதிலும் நான் உன்னை கொண்டாட வேண்டியவனே என்றான். ராவணன் இவ்வாறு சொன்னதும் ஹனுமான், இவ்வறையை என் கையால் வாங்கிய பின்னும் நீ பிழைத்து உள்ளாய் என்றோ, ஆகையால் என்னுடைய வல்லமையை படிக்க வேணும். துர்புத்தி உள்ளவனே, வீணாக தற்புகழ்ச்சி செய்து கொள்ள வேண்டாம். ஒரு தரம் நீ என்னை அறைவாய், பிறகு நான் ஓர் அறையால் உன்னை எமனது மாளிகையில் சேர்க்கிறேன் என்றான். அவ்வாறு ஹனுமான் சொன்னதும் ராவணனுக்கு அதிக கோபம் உண்டது. உடனே அந்த ராவணன் தனது கண்கள் சிவக்க தனது வலக்கையை நோக்கி தன் பலம் முழுவதையும் சேர்த்து ஹனுமான் மார்பில் ஒரு குத்து குத்தினான். தனது விசாலமான மார்பில் அக்குத்து விழுந்ததும் அந்த வானர வீரன் மறுபடியும் கொஞ்சம் கலங்கி நின்றான். மகாபலசாலியான அவ்வனுமான் அவ்வாறு நின்ற அச்சமயம் பார்த்து அதிரதனான ராவணன் தனது ரதத்தை வேகமாக ஓட்டி நீலனை எதிர்க்கச் சென்றான். பாம்புகள் போல வெகு பயங்கரமாகவும் எதிரிகளின் மர்மஸ்தானங்களை பிளக்கும் தன்மை வாய்ந்தும் இருக்கின்ற பானங்களால் 10 தலை படைத்தவனும் பிரதாபசாலியும் அரக்கர் தலைவனுமான அந்த ராவணன் நீலன் என்ற வானர சேனாதிபதியை எரிக்கலானான். அம்பு கூட்டங்களால் ஆயாசத்தை அடைந்த அந்த வானர வீரனும் ஒரு கையால் அவ்வராணன் அந்த ராவணன் பிரயோகித்த பானங்களை தடுத்துக் கொண்டு மற்றொரு கையால் ஒரு மலைச்சிகரத்தை பிடுங்கி அந்த அரக்கன் மேல் எறிந்தான். மகா பராக்கிரமசாலியாய் தைரியசாலியான ஹனுமானும் இதற்குள் மூர்ச்சை தெளிந்து தனது சத்ருவாகிய ராவணன் நீலனுடன் சண்டை செய்வதைக் கண்டு போர் செய்ய விரும்பினவனாய் வெகு கோபத்துடன், ஒருவனுடன் போர் செய்கையில் அவனை விற்று வேறொருவனுடன் போர் செய்யுமாறு ஓடிவிடுதல் தகுதி என்றான். மிக்க பராக்கிரமசாலியான ராவணன் நீலன் எறிந்த ஒரு மலைச்சிகரத்தை மிக்க கூரான 7 பானங்களை விடுத்து பிளந்தான். அச்சிகரமும் சிதறுண்டு விழுந்தது. எதிரிகளான வீரர்களை அழிக்கவல்ல அந்த வானர சேனாதிபதி அம்மலை அவ்வாறு சிதறுண்டு விழுந்ததை பார்த்து கோபத்தால் பிரளயகால தீப்போல் கொதித்தான். உடனே அவன் அஸ்வகர்ணம், தவம், ஆச்சா, பூக்கள் நிறைந்துள்ள மா இவற்றையும் இன்னும் பலவித மரங்களையும் போர்க்களத்தில் ராவன் மீது சரமாரியாக எறிந்தான். அந்த ராவணனும் அவ்வளவு மரங்களையும் வெட்டி எறிந்து அக்னிகுமாரனான அந்நீலன் மேல் கொடுமையாக சரமாரி பொழிந்தான். மேகங்களால் மழை பொழியப்பட்ட மலை போல் பானங்களால் பொழியப்பட்ட நீலன் அப்போது தனது உருவத்தை குறுக்கிக் கொண்டு ராவணனுடைய தேர்கொடியின் நுனியில் தாவி பாய்ந்தான். தனது கொடியின் நுனியில் அவ்வண்ணம் அவன் தாவி உட்கார்ந்ததை பார்த்த ராவணனுக்கு கோபம் பொங்கிற்று. அப்போது நீலன் அட்டகாசம் செய்தான். கொடியின் நுனியிலும் ராவணனுடைய வில்லின் முனையிலும் அவனது கிரீடத்தின் உச்சியிலும் அந்நீலன் விளையாட்டாக சஞ்சரித்ததை லக்ஷ்மணர், ஹனுமான், ஸ்ரீராமர் என்ற இவர்கள் எல்லோரும் பார்த்து வெகு ஆச்சரியமடைந்தார்கள். மிக்க பராக்கிரமசாலியான ராவணனும் அந்த வானரனது லாவகத்தை கண்டு ஆச்சரியம் கொண்டு அற்புதமாக விளங்குகின்ற ஆக்னேயாஸ்திரத்தை கையில் எடுத்தான். போர்க்களத்தில் நீலனது திறமையைக் கண்டு ராவணன் தடுமாறுவதை பார்த்து வானர வீரர்கள் மகிழ்ந்து ஆரவாரித்தார்கள். இவ்விதமாக வானர வீரர்கள் ஆரவாரிக்கவே ராவணன் பின்னும் உள்ளம் கலங்கி கொஞ்சமேனும் ஒன்றும் செய்ய தெரியாமல் இருந்தான். அதன் பிறகு மகாபலசாலியான அரக்க மன்னவனான அந்த ராவணன் தனது வில்லில் ஆக்னேயாஸ்திரத்தை தொடுத்து தனது தேர்கொடியின் மேலிருந்த நீலனை பார்த்து பின்வருமாறு சொல்லலானான். குரங்கே, நீ மிகுந்த மாயையினால் திறமை அடைந்திருக்கிறாய். வானரனே, உன்னால் கூடுமானால் உன் பிராணனை காப்பாற்றிக்கொள். உன்னைப் போலவே பல உருவங்களை நீ எடுக்க வல்லமையுள்ளவனாக இருந்த போதிலும் நான் அஸ்திரத்தை அபிமந்திரித்து தொடுத்து விட்டேன். என் பானமானது
பிராணனை காப்பாற்றுகின்ற உன்னை தவறாமல் கொள்ளும் என்றான். அந்த ராவணன் இவ்வாறு சொல்லி அக்னேய அஸ்திரத்தை தனது வில்லில் தொடுத்து வானர சேனாதிபதியின் மேல் விடுத்தான். அஸ்திரத்தால் மார்பில் அடிக்கப்பட்ட நீலன் எரிக்கப்பட்ட அசதியில் பூமியில் விழுந்தான். தனது தந்தையின் மகிமை தன்னிடத்தில் இல்லாததனாலும் தனது பராக்கிரமத்தாலும் அந்நீலன் தனது முழங்காலை மடித்துக் கொண்டு பூமியில் விழுந்தானே அன்றி தனது தந்தையின் மகிமை தன்னிடத்தில் இருந்ததனாலும் தனது பராக்கிரமத்தாலும் அந்நீலன் தனது முழங்காலை மடிந்து கொண்டு பூமியில் விழுந்தானே அன்றி பிராணனை இழக்கவில்லை. ராவணன் அவ்வானரன் மூர்ச்சை அடைந்ததை பார்த்து பின்னும் போர் புரிய ஆசை கொண்டவனாய் மேகம் போல் ஒளித்த தனது ரதத்தை லக்ஷ்மணர் இருந்த இடத்தை நோக்கி செலுத்தினான். அவர் இருந்த இடம் சேர்ந்து தன்னோடு போரிட வந்த சுக்ரீவன் முதலியவர்களை விலக்கி பூமியை நடுநடுங்க செய்கின்றவண்ணன் போல வில்லை நானேற்றி தங்காரம் செய்தான். பலத்தில் கொஞ்சமேனும் அவனுக்கும் பின்வாங்காத லக்ஷ்மணரும் அளவிட முடியாத மகிமை வாழ்ந்த வில்லை டங்காரம் செய்து கொண்டு அவனை பார்த்து, அரக்கர் மன்னவனே, என்னிடமே போர் புரியுமாறு வருவாய். வானரர்களுடன் போர் புரிதல் உனக்கு தகுதி என்றார். கம்பீரமான குரலுடன் லக்ஷ்மணன் அவ்வாறு சொன்னதையும் அவருடைய பயங்கரமான வில் துவனியையும் அரக்கர் மன்னவன் கேட்டு தனக்காக எதிர்பார்த்திருந்த அவரை நோக்கி வெகு கோபத்துடன், ராகவா, விநாசமடைய விரும்பி விபரீத புத்தியுள்ள நீ தற்செயலாய் என் பார்வையில் அகப்பட்டுக் கொண்டாய். இக்கொடியில் இந்த நொடியிலேயே நீ என் பானக்கூட்டங்களால் அடியுண்டு யமனுடைய விடுதியை அடையப் போகிறாய் என்றான். லக்ஷ்மணன் அவன் செய்த தற்புகழ்ச்சியை கவனிக்காமல் உயர்ந்த வெளுத்த கோரப்பற்களுடன் கூடிய அந்த அரக்கனை பார்த்து, அரக்கனே, உண்மையான பெரும் பராக்கிரமம் படைத்தவர்கள் தற்புகழ்ச்சி செய்து கொள்ள மாட்டார்கள். பாவிகளுக்குள் முதல்வனே, நீ தற்புகழ்ச்சி செய்து கொள்கிறாய். அரக்கர் வேந்தனே, உனது வல்லமை, பலம், பகைவரை அச்சுறுத்தும் தன்மை, பராக்கிரமம் ஆகிய இவைகளை நான் நன்றாக அறிவேன். நானோ கையில் வில்லும் அம்பும் பிடித்து வந்து நிற்கிறேன். போரிட வருவாய். வீணாக தற்புகழ்ச்சி செய்து கொள்வதில் என்ன பயன் என்றான். இவ்வாறு லக்ஷ்மணர் சொன்னதும் ராட்சசாதிபதி ராவணன் கோபம் கொண்டு கூரான முனைகளுள்ள 7 பானங்களை அவர் மேல் விடுவித்தான். லக்ஷ்மணரும் அப்பானங்களை பொன்மயமான அழகிய கூரான முனைகளுள்ள பானங்களால் அறுத்தெறிந்தார். உடல் அறுபட்டு விழுந்த பாம்புகள் போல அந்த பானங்கள் அறுபட்டு விழுந்ததை லங்காதிபதியான ராவணன் கண்டு வெகு கோபம் கொண்டு மின்னும் கூரான வேறு பானங்களை விடுவித்தான். ஸ்ரீராமருடைய தம்பியாகிய லக்ஷ்மணர் கத்தி வடிவமான பானங்களையும் அர்த்தச்சந்திர பானங்களையும் கர்ணி என்ற பானங்களையும் பள்ளங்களையும் விரைவாக வில்லில் தொடுத்து அம்புமழை பொழிந்து அந்த ராவணன் விடுத்த அவ்வளவு பானங்களையும் அறுத்தெறிந்து போரில் கொஞ்சமேனும் கலங்காமல் நின்றார். ராட்சசராஜனான ராவணன் தான் விடுத்த எல்லா பானங்களும் வீணாவதைக் கண்டு லக்ஷ்மணனுடைய திறமையை நினைத்து வெகு ஆச்சரியம் கொண்டு பின்னும் கூரான பானங்கள் பலவற்றை அவர் மேல் இறைத்தான். அந்த லக்ஷ்மணரும் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தையும் இடியையும் போன்ற வேகமுள்ளனவும் கூரான முனைகள் உள்ளனவும் நெருப்பு போல் விளங்குவனுமான பல பானங்களை அந்த அரக்கவேந்தனை வதைக்கும் பொருட்டு தமது வில்லில் விரைவாக தொடுத்து விடுத்தார். ராவணன் அவைகளை அறுத்து தள்ளி அதன் பிறகு தான் பிரம்மதேவனிடமிருந்து பெற்றதும் யுகாந்த காலத்து அக்னியை போன்றதுமான அம்பு ஒன்றை லக்ஷ்மணரது நெற்றியை நோக்கி விடுவித்தான். ராவணன் விட்ட அந்த பானத்தால் லக்ஷ்மணர் வருந்தி தாம் பற்றியிருந்த வில்லும் கொஞ்சம் நழுவ அதை ஒருவாறு பிடித்துக் கொண்டு சிறிது நேரம் பிரக்ஞை தப்பியிருந்து உடனே வெகு சிரமத்துடன் தெளிந்து தேவர்களின் சத்ருவாகிய அந்த அரக்கனது வில்லை வெட்டி எறிந்தார். வில் முறிந்த பிறகு கூரான 3 பானங்களை லக்ஷ்மணர் ராவணன் மேல் விடுத்தார். அந்த பானங்கள் தன்மேல் விழுந்ததும் அந்த அரக்க மன்னவன் பிரக்ஞை தப்பி மூர்ச்சை அடைந்து வெகு சிரமத்துடன் மூர்ச்சை தெளிந்து எழுந்தான். தனது வில்லும் முறிப்பட்டு தானும் பானங்களால் அடிபட்டு இரத்தத்தாலும் மேதசினாலும் நனைந்த உடம்பை உடையவனாய் மகாபலசாலியான அந்த ராவணன் தனக்கு பிரம்மதேவன் கொடுத்திருந்த சக்தி என்ற ஆயுதத்தை கைப்பற்றினான். அரக்கர் நாட்டு வேந்தனாகிய அந்த ராவணன் புகையற்ற நெருப்பு போல் தோன்றி வானரசேனையை அச்சமுறுத்தி விளங்கிய அந்த சக்தியை லக்ஷ்மணர் மீது விரைவாக விடுவித்தான். லக்ஷ்மணர் தன்னை நோக்கி வந்த அந்த சக்தியை அக்னிக்கு ஒப்பான பல கொடிய பானங்களால் எய்து பார்த்தும் தடைப்பட்டு நிற்காமல் அந்த சக்தியானது லக்ஷ்மணருடைய விசாலமான மார்பில் விரைவாக தைத்தது. வெகு வல்லமையுள்ளவராய் ரகுவம்சத்தில் உதித்தவராய்
மிக்க வீரராய் விளங்கும் அந்த லக்ஷ்மணரும் அந்த சக்தியை பொறுக்க முடியாமல் மயங்கி விழுந்தார். அவ்வாறு மயங்கி விழுந்த லக்ஷ்மணரை கிட்டி ராட்சசராஜனான ராவணனும் தனது கைகளால் எடுத்து தூக்கி கொண்டு போய்விட முயன்று பார்த்தான். இமயமலை, மந்திரகிரி, மேருமலை, தேவர்களுடன் கூடிய இம்மூவுலகம் என்ற இவைகளையெல்லாம் தனது கைகளால் அசைத்தெடுக்க வேண்டும் என்றாலும் அந்த ராவணன் அசைத்து எடுக்கலாம். போர்க்களத்தில் லக்ஷ்மணனை தூக்கி கொண்டு போய்விட வேண்டும் என்று நினைத்தாலோ முடியாது. பிரம்மதேவனுடைய சக்தியினால் லக்ஷ்மணர் தனது மார்பில் அடிபட்டு இருந்தால் என்றாலும் அப்போது அவர் இவ்வாறு உள்ளதென்றும் இவ்வளவுள்ளதென்றும் கருதவும் முடியாததான விஷ்ணுவின் அம்சமான தனது சொரூபத்தை ஸ்மரித்துக் கொண்டிருந்தார். அந்த சொரூபம் இயற்கையாகவே பெரும் பாரம் உடையதானதால் தேவர்களுக்குள் முள் போன்ற அந்த ராவணன் அசுரர்களின் செருக்கை அடக்குவதற்காக மானுட வடிவம் கொண்ட விஷ்ணுவின் அம்சமான அந்த லக்ஷ்மணரை தனது கைகளால் அசைப்பதற்கும் வல்லமை அற்றவனாக இருந்தான். பிறகு ஹனுமான் வெகு கோபத்துடன் அந்த ராவணனிடம் ஓடி வந்து வஜ்ராயுதத்துக்கு ஒப்பான முஷ்டியினால் அவன் மார்பில் ஒரு குத்து குத்தினார். அக்குத்து விழுந்ததும் அரக்கர் மன்னவனான ராவணன் முழந்தாள்கள் மடித்துக் கொண்டு ரதத்தில் சோர்ந்து சாய்ந்து விழுந்து வாயாலும் கண்களாலும் காதுகளாலும் மிகுதியாக இரத்தத்தை கக்கலானான். தலை சுழல ஒன்றும் செய்ய முடியாதவாறு ராவணன் தனது ரதத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டான். அவன் பிரக்ஞை தப்பி மூர்ச்சை அடைந்தவனுமானான். மூர்ச்சை தெளிந்த பின்பும் மனதில் தைரியம் கொள்ளவில்லை. போரிலே பயங்கரமான பராக்கிரமமுள்ள ராவணன் மெய்மறந்ததைக் கண்டு முனிவர்களும் வானரர்களும் இந்திரன் முதலிய தேவர்களும் களிப்பினால் ஆரவாரம் செய்தார்கள். வெகு பராக்கிரமசாலியான ஹனுமான் ராவணனால் ஹிம்சிக்கப்பட்ட லக்ஷ்மணரை தனது கைகளால் தூக்கிக் கொண்டு ஸ்ரீராமரிடம் கொண்டு போய் சேர்த்தார். தனது சத்ருவினால் அசைக்க முடியாதவராயிருந்த லக்ஷ்மணர் நல்லெண்ணம் உடைமையினாலும் சிறந்த பக்தியாலும் வாயு பகவானுடைய குமாரனான ஹனுமானுக்கு எளிதில் தூக்கிக் கொண்டு போகும்படியானார். ராவணன் எறிந்த சக்தியே போரில் வெல்ல முடியாத அந்த லக்ஷ்மணரை விட்டு மறுபடியும் ராவணனுடைய ரதத்தை அடைந்து தான் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தது. பகைவரை அழிக்க வல்லிய லக்ஷ்மணர் நினைப்பதற்கு அரிய விஷ்ணுவின் அம்சமான தனது சொரூபத்தை ஸ்மரித்ததன்றி வேறொன்றும் செய்யவில்லை. அப்போதே மூர்ச்சை தெளிந்து புன் ஆரியவரானார். மகா பராக்கிரமசாலியான ராவணனும் அப்பெரும் போரில் பிரக்ஞையை வரப்பெற்று பெரியதொரு வில்லை எடுத்து கூரான பானங்களை தொடுக்கலானான். போர்க்களத்தில் அப்போது பல வானர வீரர்கள் கீழ்விடந்து கிடப்பதையும் வானரசேனை நிலை கலங்கி ஓடுவதையும் கண்டு ஸ்ரீராமர் ராகவனை எதிர்க்க வேகமாக சென்றார். அப்போது ஹனுமான் ராமரிடம் வந்து, தாங்கள் என் பிடரியில் ஏறிக்கொண்டு அரக்கனை அடக்குதல் தக்கது என்றார். அவ்வண்ணமே வாயுவின் குமாரனான ஹனுமான் சொன்னதை கேட்டு மகாசூரரான ராமர் உடன்பட்டு விஷ்ணுவானவர் எவ்வாறு பலசாலியான கருட பகவான் மேல் ஏறினாரோ அதுபோலவே வெகு பலசாலியான ஹனுமானது பிடரியின் மேல் ஏறினார். ரதத்தின் மேலே இருந்த ராவணனை அந்த ராமர் பார்த்து விஷ்ணு பகவான் பலியை நோக்கி விரைந்து சென்றது போல் வெகு சினத்துடன் ஆயுதத்தை தூக்கிக் கொண்டு விரைந்து சென்றார். இடி இடிப்பது போல் தமது வில்லின் நானொலியை எழுப்பி அந்த ராமர் வெகு கம்பீரமான வாக்கால் அந்த அரக்க மன்னவனை நோக்கி பின்வருமாறு சொல்லலானார். நில் நில், எனக்கு இவ்விதமான அப்பிரியத்தை செய்து அரக்கர் ஏரே, நீ எங்கு சென்று உயிருடன் தப்புவாய்? இந்திரன், யமன், சூரியன், பிரம்மன், அக்னி, சங்கரன் என்ற இவர்களிடமே நீ ஓடினாலும் 10 திசைகளிலும் ஓடி பதுங்கிய போதிலும் இன்று நான் உன்னை உயிருடன் தப்பவிட மாட்டேன். அரக்கர் கூட்ட தலைவனே, இன்று நீ எவனை சக்தியால் அடித்தாயோ அவனே போரில் உனக்கு துன்பத்தை உண்டாக்க விரும்பியவனாகி குமாரர்களுடனும் பந்துக்களுடனும் கூடிய உனக்கு மிருத்யுவாக வரப்போகிறான். இந்த நான் தான் ஜனஸ்தானத்திலேயே சிறந்த ஆயுதங்களை கைப்பற்றியவர்களும் வரம் பெற்றவர்களும் அற்புதமான காட்சியை உடையவர்களுமான 14,000 அரக்க வீரர்களை வதைத்தவன் என்றார். ஸ்ரீராமர் அவ்வாறு சொன்னதை கேட்டு ராவணன் கோபம் கொண்டு ஸ்ரீராமரை தாங்கிக் கொண்டிருந்த வெகு பலசாலியும் வாயுபுத்திரனுமான ஹனுமானை பிரளய காலத்திற்கு அனலுக்கு ஒப்பான கூரான பானங்களால் அடித்தான். ராவணனுடைய பானங்கள் அடிபட்ட போதிலும் ஹனுமானுடைய இயல்பான காந்தியானது பின்னும் அதிகமாக வளரலாயிற்று. பிறகு வெகு பராக்கிரமசாலியான ஸ்ரீராமர் வானர சிங்கமாகிய ஹனுமான் ராவணனால் புண்பட்டதை பார்த்து கோபப்பரவசரானார். ஸ்ரீராமர் ராவணனை தேரை எதிர்த்து நின்று கூரான பானங்களை பிரயோகித்து சக்கரம், குதிரை, துவஜம், கொடை, தேர்ப்பாகன், இடிக்கொப்பான சூலம், கத்தி என்னும் இவற்றுடன் அவனது தேரை முறித்தார்.
பிறகு இந்திரன் வஜ்ராயுதத்தால் மேருமலையை பிளந்தது போல் ஸ்ரீராமர் இந்திரசத்ருவான அந்த ராவணனின் அழகான மார்பில் வஜ்ராயுதத்தையும் இடியையும் போன்ற பானத்தால் அடித்தார். எவன் வஜ்ராயுதத்தின் அடிக்கும் இடியின் வீழ்ச்சிக்கும் கலங்காமலும் அசையாமலும் இருந்தானோ அந்த வீரனே ஸ்ரீராமருடைய பானத்தால் அடிபட்டவனாகி மிகவும் வருந்தி நடுநடுங்கி தனது வில்லையும் நழுவ விட்டான். அவ்வாறு அவன் தடுமாறினதை தயாளுவான ஸ்ரீராமர் பார்த்து சொலிக்கின்ற அர்த்தசந்திர பாரணத்தை தொடுத்து அந்த அரக்கவேந்தனது சூரியன் போல் விளங்கும் கிரீடத்தை விரைவாக வீழ்த்தினார். விஷமில்லாத பாம்பு போலவும் கிரணங்கள் ஒடுங்கி ஒளியற்று இருக்கும் சூரியன் போலவும் கிரீடங்கள் தள்ளப்பட்டு காந்தியற்று நின்ற அந்த அரக்கனை பார்த்து ராமர் பின்வருமாறு சொல்லலானார். அடக்க வீரா, நீ இன்று கொடிய பெரும்போர் புரிந்து எனது வீரர்களையும் வழியடக்கினாய். ஆகையால் நீ அதிக சிரமப்பட்டிருக்கிறாய் என்று நிச்சயித்து நான் எனது பானங்களால் உன்னை யமனுடைய வசத்தில் ஒப்புவிக்கவில்லை. அரக்கர்கள் வேந்தனே, நீ இப்போது போரில் சிரமப்பட்டிருக்கிறபடியால் திரும்பி போக நான் விடை கொடுக்கிறேன். நீ இலங்கைக்கு சென்று உனது களைப்பை ஆரவாரப்படுத்திக் கொண்டு நாளை ரதமேறி வில் முதலிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு திரும்பி வருவாய். அப்போது ரதத்தில் இருந்தபடியே நீ என் வல்லமையை பார்க்கலாம் என்று ஸ்ரீராமர் இவ்வாறு சொன்னதும் தனது செருக்கும் சந்தோஷமும் ஒழிந்து வில் அறுக்கப்பட்டு தேர்பாகனும் குதிரையும் கொல்லப்பட்டு பானங்களால் பீடிக்கப்பட்டு தனது கிரீடங்கள் உடைக்கப்பட்டு வெகு பரிதாபமான நிலைமையில் இருந்த அந்த அரக்கவேந்தன் சடுதியில் லங்கைக்குள் நுழைந்தான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சத்ருவாய் பெருபலம் படைத்த அந்த ராவணன் லங்கையில் புகுந்த பிறகு அப்பெரும் போர்க்களத்தில் ஸ்ரீராமர் வானரர்களையும் லக்ஷ்மணரையும் பானங்களுடைய பீடைகளிலிருந்து நீக்கினார். இந்திரனுடைய சத்ருவான ராவணன் அவ்வண்ணம் தோல்வி அடையவே தேவர், அசுரர், பூதகணங்கள், திக்பாலகர்கள், பெரும் சாகரங்கள், மகரிஷிகள், உரகர்கள், நீலிலும் நிலத்திலும் இருக்கின்ற பிராணிகளாக எல்லோரும் கழித்தார்கள். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.